இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 642வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் மணற்கேணி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒரு ஊரும் சுனை நீராக எப்பொழுதும் ஊற்றாக அந்த நீர்ப்பரப்பு நிறைந்த பகுதிகளில் நாம் மணலை தோண்டும் பொழுது ஊற்று நீர் பிரவாகமாக ஊற்றெடுக்கின்றது. ஆம், அறிவும் அத்தக வகையில் எப்பொழுதும் நம்மை நிறைக்கக்கூடிய ஒன்றாக நம்மை சூழ்ந்தே இருக்கின்றது. எந்த அளவிற்கு அறிவு சார்ந்த விடயங்களில் நமது வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்கின்றோம் என்பதற்கு சான்றாக இந்த வார நிகழ்வுகள் அமைந்துள்ளன. தமிழக அரசும் மணற்கேணி என்ற ஒரு செயலியை இயக்கி வருகின்றது. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டியாக இந்த மணற்கேணி என்ற ஒரு செயலி பெரும் பன்ற பங்காற்றி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நமது தளத்தில் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எவ்வாறு சிறப்பாக பொது தேர்வை எதிர்கொள்ளலாம் என்பதை குறித்த ஒரு பார்வையினை நல்லாசிரியர் நித்யா தேவி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார்கள். மாணவர்கள் வாழ்வில் எப்பொழுதுமே ஒரு அன்பு நிறைந்த, அது மட்டுமல்லாமல் அறிவுசார் பழக்கத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு ஆசிரியர் நித்யா தேவி அவர்கள். அவர்கள் இன்று அற்புதமான ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தினை நமக்கு பொது தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்த ஒரு பார்வையினை நம்மோடு அடுத்த 50 நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி நித்யா தேவி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அன்பு சகோதரி அவர்கள் வாயிலாக பொது தேர்வை எதிர்கொள்வதற்கான, கையாள்வதற்கான வழிமுறைகளை கற்றறிவோம். நாமும் நம்மை சார்ந்தவர்களுக்கு சிறந்த கருத்துக்களை எடுத்து செல்லும் ஒரு மணற்கேணியாக பயணிப்போம். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த மணற்கேணி அப்படின்ற தலைப்பே ரொம்ப அருமையான ஒண்ணு.
நம்ம தோண்ட தோண்ட தான் நமக்கு நீர் கிடைக்கும். நம்மளும் அப்படிதான் படிக்க படிக்க அறிவு வளரும் அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லி வச்சிருக்காரு. பொதுத் தேர்வை பார்த்து நிறைய மாணவர்கள் பயங்கொள்றாங்க. நல்ல படித்த மாணவர்கள் அதை நல்லா எதிர்கொள்றாங்க. நமக்கு தேர்வா அப்படின்னு சொல்லிட்டு. இது எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினது நரேந்திர மோடி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஆனா நான் இந்த புத்தகத்தை இப்பதான் படிக்கிறேன். இதுல ஒரு 34 மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்கள்ல 28 மந்திரங்கள் யாரெல்லாம் தேர்வு எழுதுறாங்களோ அந்த எக்ஸாம் வாரியர்ஸ்க்கு, மீதி இருக்கக்கூடிய 6 மந்திரங்கள் பெற்றோர்களுக்கு. மனதின் குரல் எல்லாருக்குமே தெரியும், மன் கி பாத். அதே மாதிரி பரீட்சா பே சர்ச்சா, நம்ம பரீட்சையை எப்படி அது ஒரு சர்ச்சையா இருக்கே, அதை எப்படி எதிர்கொள்ளணும். இந்த புத்தகத்தை அவர் எழுதி முடிச்ச பிறகு இதை ஒரு கொஞ்சம் பேருக்கு காணிக்கையாக்குறாரு. யாருக்கு அப்படின்னா, இந்த புதிய இந்தியாவின் இளைஞர்களுக்கு காணிக்கையை செலுத்துறாரு. மந்திரங்கள்ல நான் ஒரு 17 மந்திரங்கள் மட்டும் இன்னைக்கு சொல்லலான்னு இருக்கேன். மீதி 17 அடுத்த அத்தியாயத்துலதான் நம்ம பார்க்கணும். பரீட்சை அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த புத்தகத்தை படிச்சோன்னே நான் அப்படிதான் இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன வழிகாட்டிய இந்த 6 மந்திரங்களை கொண்ட அந்த பெற்றோர்கள் என்ன அப்படி வழிநடத்தியிருக்காங்க. ஆசிரியருக்குமே 1, 2 மந்திரங்கள் இருக்கு. நம்ம மந்திரம் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய ஒண்ணு. நம்மளை அதை கூப்பிடும். நான் பரீட்சைக்கு போற மாதிரியே போனதில்லை. இதுல ஃபர்ஸ்ட் மந்திரம் திருவிழா, தேர்வும் திருவிழா தான். உற்சாகமாக கொண்டாடுங்கள். எக்ஸாம்ஸ் ஆர் லைக் ஃபெஸ்டிவல்ஸ், செலிப்ரேட் தம். இதான் ஃபர்ஸ்ட் மந்திரம். நானுமே எங்க அப்பாட்ட கேட்பேன், அப்பா பரீட்சை இன்னைக்கு, அதுக்கு என்னப்பா பக்கத்துல பாட்டெல்லாம் போடுவாங்களா, யார் வீட்லயாவது காது குத்து கல்யாணம்லாம் இருக்குமா, பரீட்சை ஹாலுக்கு முன்னாடி ஏதாவது மண்டபம் இருக்குமா, கோயில் இருக்குமா, பரீட்சை தானே எழுத போற, ஏன் இப்படிலாம் கேக்குற அப்படின்னு. ஏன்னு கேட்டா எங்க வீட்டுக்கிட்ட ட்ரங்கார்ட்ஸ் இருக்கிற சுத்தியில இருந்த வீடுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சேற்றில் பிறந்த செந்தாமரை, ரொம்ப சிக்கல்ல வாழ்ந்த ஒரு சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருக்கும். எப்பா என்ன யாரும் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்கப்பா, அம்மா போட்டு அடிக்கிறாங்கப்பா, வீட்டுக்கார அம்மா போட்டு உதைக்கிறாங்கப்பா, அது பாட்டுக்கு நடக்கட்டும். இப்ப நான் கூட பாடம் நடத்தும் போது சொல்லுவேன், இங்க கூடதான் 2 பேய் பார்த்து நம்மளை சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நிறைய பிள்ளைகளை கவனிக்கவே இல்லை, நீ பாட்டுக்கு பாடத்தை நடத்துறேன்னு அப்படின்னோடனே என்னைய கவனிக்கிங்க அந்த கவனிக்காத பிள்ளைய. அப்படி எல்லாம் போறது, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மூட்ல போறது. நித்யா சாப்பிடாம போனதே கிடையாது. படிக்காம கூட போயிருக்கோம், ஆனா சாப்பிடாம போனதில்லை, தூங்காம போகாது. ஏப்பா உனக்கு பரீட்சை, நீ பாட்டுக்கு உட்காந்து நீ பாட்டுக்கு ஒரு ஈடு இட்லிய கட்டுற. எனக்கு சாப்பாடு முக்கியம். அப்புறம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். இந்த காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. இப்ப போய் அந்த நாள் போய் கடைசி நேரத்துல சங்கராலாம் நம்மனால முடியாது. சரி, பல நாட்கள் முன்பிருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நமக்கு பண்டிகைன்னா. அப்புறம் ஏதாவது சிறப்பா இருக்கிறத எடுத்து காட்டணும்னு நினைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம போட்டிருக்க புது ட்ரெஸ், தோடு ஆகட்டும், இல்ல பிரேஸ்லெட், ஏதாவது ஒண்ண நம்ம காட்டணும்னு நினைப்போம். நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வரணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், வளையல் வாங்கணும், ஏதாவது பலூன் வாங்கணும், கார் வாங்கணும், அப்படி ஏதாவது. அந்த திருவிழால நம்ம தொலைஞ்சதும் உண்டு, அத நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகணும், அங்க கிடா வெட்டுவாங்க, காலையில வெள்ளனே எந்திரிக்கணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கம் திருவிழா வருது, இப்படி இப்படின்னு. அது மாதிரிங்க இந்த தேர்வையும் நம்ம திட்டமிடணும், அது மாதிரியே நம்ம உரையாடணும், நம்ம கூப்பிடணும், அதை நம்ம அழைக்கணும். எனக்கு திருவிழா வரப்போகுதுப்பா, எனக்கு முழுப்பரிச்சை வரப்போகுதுப்பா, எனக்கு முழுப்பரிச்சை வரப்போகுது, அப்படி அழுகிற மாதிரி இருக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படின்னு கரும்பலையில எழுதி போடுவாங்க பசங்க. அப்படி நம்ம நம்ம சிறந்தவற்றை வெளியில கொண்டு வரணும். அதிக பேர் எல்லாரும் கொண்டாடுறாங்க. எங்க இருந்து எங்க கொண்டாடுறாங்க, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம்.
மேற்குல கச்சு கிழக்க கோஹிமா வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. படிப்பது நம்மளோட கடமை. நம்ம இதயம் துடிக்குதா, நம்ம படிக்கணும். படி படி படின்னு முன்னேறணும். படியா படிப்பது அதிகம், அது ரொம்ப படிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் மந்திரம். அப்ப நீங்க தேர்வை வந்து திருவிழா மாதிரி பார்க்கணும். நான் அப்படிதான் போவேன். அதுக்காக ரொம்ப பூவு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் யூனிஃபார்மு, பவுச்ல பவுச் கூட கொண்டு போக கூடாது. கரெக்டான பேனா ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக கூடாது. என்ன தேவையோ தேர்வுக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி அதுலயும் வந்து ஏ ஸ்கொயர் பி சொல்லுவேன். இந்த ஏ ஸ்கொயர் பியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆல் த பெஸ்ட்டை தான் நான் கணக்குல அப்படி சொல்லுவேன். ஏனா ஆல், தேனா ஆர்டிக்கல், அதனால இன்னொரு ஏ போட்டுக்குவேன். பெஸ்ட்னா பி, ஏ ஸ்கொயர் பி. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டாங்க, தமிழ்ல ஆல் த பெஸ்ட் சொல்றாங்க, ஆங்கிலத்துல ஆல் த பெஸ்ட் சொல்றாங்க, கணக்குலயே ஆல் த பெஸ்ட் சொல்லுவியான்னு. அதுக்காக தான் ஏ ஸ்கொயர் பின்னு சொல்லு. மந்திரம் ரெண்டு என்ன செய்யணும்னா, நீங்க எப்பயுமே தேர்வுக்கு ரொம்ப தயார் நிலையில தான் இருக்கணும் அப்படின்றத தேர்வுகளே உங்களை வந்து சோதிக்குமா. உங்க வாழ்க்கைய மட்டும் இல்ல, நீங்க மகிழ்ந்து இருக்கணும். எக்ஸாம் டெஸ்ட் யுவர் கரண்ட் ப்ரிப்பரேஷன், நாட் யூ சில். அவங்கள வந்து அப்படி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகத்தை கூட நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலையாம், அந்த புத்தகம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். அதான் உண்மையான ஒண்ணு, வாசகம். அப்ப ஒரு பையன் வந்து ஒரு பக்கமா அந்த புத்தகத்துல போட்டிருப்பாரு, ஒரு பையன் ரொம்ப நான் மிகுந்த மன அழுத்தத்துல இருக்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் போங்கடா அப்படின்னு தும்முன்னு அழுதுகிட்டு கிடக்கும். அப்போ வந்து ஒரு முயல் வரும். முயல் வந்து ஒரு கப்புல வந்து டீயோ ஏதோ கொண்டுகிட்டு வந்து, ரிலாக்ஸ், இது வேற பரீட்சை தான், ஏன் இவ்வளவு கவலைப்படுற அப்படி சொல்லும். தேர்வு என்பது வாழ்வா சாவா போராட்டம் அல்ல. முதல்ல பரீட்சைனா பயப்படாதீங்க. அது என்ன செய்ய போகுது, மாணவனுக்கு பரீட்சை, டீச்சருக்கு விச பரீட்சை அப்படின்னு தான் அந்த பேப்பரை திருத்துற மாதிரி சில நேரம் இருக்கும். ஆனா சில மாணவர்கள் நல்லா நடத்தினதை அப்படியே எடுத்திருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம குடியரசுத் தலைவர், முன்னாள் தலைவர் இருந்தார்ல, அப்துல் கலாம், ஏபிஜே அவர்கள், அவர் என்ன செஞ்சாருன்னா விமானப்படை விமானி ஆகணும்னு ரொம்ப விரும்பினாருங்க. ஒரு சின்ன மயிர் இலையில அவருடைய அந்த வாய்ப்பு போயிருச்சு. அதுக்காக அவர் துவண்டு போய் இருக்கலையே. இன்னைக்கு அவரு நம்ம நினைவுல நிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? அவர் விஞ்ஞானி ஆயிருக்க முடியுமா அவர் துவண்டு இருந்தா? யோசித்து பாருங்க. அணுசக்தி திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்க முடியுமா? இப்படி எல்லாம் நம்ம கிட்ட கேள்வி கணைகளை மந்திரம் 2ல சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு தேர்வு சோதனை நம்ம வாழ்க்கையில தீர்மானித்து விடாது அப்படின்னு தெரியுது. அப்ப நம்ம வாழ்க்கைய நம்ம பல்வேறு சாத்தியங்கள் இருக்கு, அந்த சாத்தியங்களை நிறைவேற்றக்கூடிய பல அம்சங்கள் இருக்கு. அந்த அம்சங்கள்ல ஒண்ணுதாங்க தேர்வு. தேர்வு மட்டும் ஒரு மனிதனை நிறைவேற்ற முடியுமா? என் பாப்பாக்கு தயாராகுங்கள், பங்கெடுங்கள், தோல்வி பற்றி அஞ்சாதீர்கள் நீ சொல்லாம, ஏமா மார்க் கம்மியாயிருச்சு. ஒரு பாப்பா ரொம்ப நல்லா படிக்கும், ஒரு பாப்பா ரொம்ப கம்மியா படிக்கும். ஒரு மனிதனையும் மதிப்பெண், ஒரு மாணவனையும் மதிப்பெண் தீர்மானிக்காது, நீ தானே அடிக்கடி சொல்லுவ. சொல்றேன், நமக்கு பூமரண்டு தாங்க, நம்ம சொல்ற வார்த்தை தான் திரும்பி வரும். வந்துச்சா பாத்தீங்களா? அப்ப நம்ம வந்து அந்த பிள்ளைய வந்து நம்ம சொல்லும் பொழுது ரைட்டு தான், நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த நிலைய நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா நம்ம பரீட்சையை எதிர்கொள்ளலாம். அடுத்து 3வது மந்திரம் சொல்றாரு, புன்னகையுடன் புறப்படுங்கள், சிரித்தபடி வாருங்கள். இந்த லாஃப் இன் லாஃப் அவுட், இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பயுமே அப்படிதாங்க, செம்மையா சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு சாடிக்கிட்டு பாடிக்கிட்டு தெரிவேன். உனக்கு பரீட்சை இல்லையா, உட்காந்து இந்த 1 மார்க்க பாரு, இங்க வா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, நீ இந்த இதை பாரு, இங்க வா. இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளால பார்க்க முடியாதுங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். மித்ததெல்லாம் சுவாகா ஆனா போயிருக்கும். இது தேவையா நமக்கு? நம்ம தான் முத நாள் படிச்சிட்டோம். காலையில ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கிளான்ஸ் விட்டாச்சு. தலை சீவும் போது, சாப்பிடும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு ஞாபகத்துல விட்டாச்சு. குளிக்கும் போது கூட அதே நினைவுல தான். படுக்கும்போது கூட அதே நினைவுல தான். ஆனா அதெல்லாம் அப்படி செய்யவே மாட்டேன் நான். தூங்குறோமா தூங்கணும். சாப்பிடுறோமா சாப்பிடணும். விளையாடுறோமா விளையாடணும். சண்டை போடுறோமா சண்டை போடணும். என்ன செய்யறோமோ அந்த செயலை கருத்தூன்றி பண்ணணும். பிரசன்ட்ல வாழல,
லைஃபே போயிடும், ப்ரெசண்டாவே இருக்காது. அதுவும் பிளசண்டா இருக்கணும்னா கண்டிப்பா ப்ரெசன்ட்ல வாழ்ந்துருங்க. இதுக்கு சிரிச்சுக்கிட்டே போறது. சிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு, இன்னும் அழகா இருக்கும். இது முகம் மட்டும் இல்ல, மனசு. இன்னைக்கும் கூட 32 தான் கேக்குறாங்க ஏஜ. ஏன்னா நம்ம ஏஜ கூட அது குறைக்கும், நாலேஜ கூட்டும். ஆமா ஆமா, சிரிங்க, மனசு ரொம்ப லேசா இருக்குங்க. உங்களை லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்லல, இப்பயாவது நீங்க சிரிக்கலாம்ல. உங்களை எல்லாம் நான் பார்க்கல, எங்க புன்னகையை செய்யுங்க. ஓகே, புன்னகை என்ன விலை அப்படின்னு சொல்லிக்கலாம். மன லேசா இருக்கா, படிச்சது நினைவுல வருங்க. தேர்வு எழுதும் போது சில சமயத்துல சில கேள்விகள் வரவே வராது. ஆமா, தேர்வு முடிஞ்சதுதான் வரும். ஏன், நீ அங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருப்ப, இங்க உன்னோட அட்ரஸ் எப்படி தெரியும் பாத்துக்க. அப்ப தேர்வு முடிஞ்சோன்னு மன லேசா ஆகுது, அதனாலதான் விட திருப்பி ஐயோ இப்ப வரமாட்டேன்னுச்சு, இப்ப வருதே. அதுதாங்க பதறிய காரியம் சிதறும், பதறாத காரியம் சிதறாது. பதட்டம் இல்லாம லேசான மனசுக்கு வெற்றிக்கு அது பாதை. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் டு ரீகால். சிரிக்க வேண்டும். உனக்கு ஆன்சர் வரலைனாலும் சிரிக்கணும். இப்படி சிரிச்சுக்கலாம், சரியா? ஏன்னு கேட்டா, நான் சொன்னதுல ஒரு மிகப்பெரிய காமெடி இதுதான். அந்த பிள்ளைங்க நான் ஏதாவது மறந்துருச்சுன்னா லைட்டா பிரீத் எடுத்து விடு, லைட்டா. இப்ப கூட அண்ணா சொன்னாங்க, நம்மளுடைய மூச்சு காற்றை, நம் சுவாசத்தை நம்ம கவனிக்கணும் லைட்டா. படிச்ச கேள்வி அப்பதான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு. ரொம்ப லைட்டா இழுக்கிறதுக்கு போல அதிகமா இழுத்துருச்சு போல. தேர்வறைக்கு வெளியில 108 வந்துருச்சு. எந்த டீச்சர் இப்படி பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. நான் படிச்ச கேள்வி வரும்னு சொன்னேன், அது படிக்கவே இல்லை போல அந்த கேள்விய. அது வேகமா இன்னும் இன்னும் இழுத்து இழுத்து மூச்சு விட வெளியில 108. தேவையாங்க மந்திரம், வந்துருச்சுல எந்திரம், தந்திரம் தான். நான் அப்ப தெரியல. அந்த மாதிரி ஒரு காமெடி நடந்துச்சு. அடுத்து மந்திரம் 4, தீரராய் இருங்கள், கோழையாய் அல்ல. பி அ வேரியர் நாட் அ ஒரியர். இங்க பாருங்க, நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க, நான் அதை தொடமாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஒரு ஆசை. பிள்ளைய பாஸ் ஆறதுக்கு தான் இப்ப டிப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பைபாஸ்ல இருந்து என்னமா பஸ் பாஸ் எடுத்த மாதிரி இருந்தீங்க, நம்ம கரண்ட் பாஸை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன பண்ண, உங்களை எல்லாம் 7:30 மணிக்கு கேட் பாஸ் கொடுத்தா அனுப்பணும்ல, அது வரைக்கும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ரைமிங்காக சொன்னது. இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் என்ன பண்ணேன், அந்த கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கரண்ட் நியூஸ் நமக்கு தெரியணும்னு சொல்றாங்க. அப்ப கரண்ட் எப்படி பாஸ் ஆகுதுன்ற கரண்ட். அப்பா அயன் பண்ணிட்டு இருந்தாரா, அப்ப போய் அயன் பாக்ஸ்க்குள்ள ஒரு ஊக்க விட்டேன் பாருங்க. எங்க உட்கார்ந்து இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? விருன்னு இழுத்துச்சு, எங்க போனேனே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா கேட்டாங்க, அப்பா நான் ஒரு ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருந்தேன், நீ அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா காணவே. கரண்ட் பாஸ் ஆகுதான்னு பார்த்தேன்ப்பா, தூக்கி அடுத்த ரூம்ல தள்ளிருச்சுப்பா. என்ன பண்ண? ஊக்க வச்சு குத்தி பார்த்தேன்ப்பா, நல்லா குத்துனேன். அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நம்ம பயம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, நம்ம தான். அடுத்து என்ன நிகழும்ன்றது யாருக்கு தாங்க தெரியும்? எல்லாருக்குமே தெரியாமத்தான் இருக்கும். வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சம் அப்படின்னா அது அச்சப்படுவதுதான். பயம் பயம் பயம், வேதநயம்னா பயம். அப்படி ஒரு படம் வந்துச்சுல, வேட்டக்காரன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை, அமரன் படத்துல தர. இன்னும் எத்தனையோ படங்கள். உம் கமலஹாசனை சொல்லாம இருக்கலாமாங்க? கண்டிப்பா சொல்லணும், கோச்சுக்காதீங்க. ஓகே. தேர்வு நேரத்தில் சிந்திப்பது அவசியம், ஆனால் சிந்தனை கவலையாக மாறக்கூடாது. நீங்க ஒரு மரண பயம், தேர்வு பயம் ரொம்ப இதா இருக்கும். சரி, உற்சாகமா இருங்க. காலையில என்ன சொன்ன, உற்சாகமான காலை வணக்கம். எங்க இருந்து போச்சு அந்த உற்சாகம்? நீங்க கவலையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதிப்பெண் கிடைக்க போறது இல்ல, யாரும் உங்களை மதிக்கவே போறது இல்ல. இவே வேற டர் அப்படின்றாங்க, ஹிந்தியில சொல்ற டர் அப்படின்ற வார்த்தையை சொல்லி. தேர்வுன்னா மாணவருக்கு பயமாத்தான் இருக்கும், பெற்றோர்களுக்கும் பயமாத்தாங்க இருக்கு. நம்ம பிள்ளை நாளைக்கு என்ன படிச்சிட போதோ, என்ன செய்ய போதோ, ஆசிரியருக்கு அதை விட கவலையா இருக்கு.
நம்ம நடத்தின மாதிரியே எழுதாம, நடத்தாத மாதிரியே எழுதாம, ஏதோ ஒரு விதத்துல எழுதியிருக்காங்களே. இருந்தாலும் நீங்க துணிச்சலா இருங்க. ராணி லட்சுமிபாய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க சுதந்திர போராட்டத்துல அவங்களுக்கு 2 வாய்ப்பு தான். ஒண்ணு போர்ல போய் ஜெயிக்கணும். இல்ல நான் கவலைப்பட்டு இந்த ஆயுதங்கள்லாம் கீழ போட்டு போறேன். இந்த 2 வாய்ப்பு தான் அவங்களுக்கு. அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு கவலைப்பட்டு ஆயுதங்கள கீழ போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம இன்னைக்கு இந்தியா வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய வீரர், ஒரு பொன்னெழுத்துக்களா அவங்களுடைய பேர நம்ம சொல்லித் தெரிய மாட்டோம். அந்த ஒரு நிகழ்வினை அவர் இங்க சுட்டிக்காட்டியிருப்பார். அதே மாரி மோடிஜி வாழ்க்கையிலயும் மறக்க முடியாத நிகழ்வுகள் நெறைய. ஒரு கிரிக்கெட் குழுவுக்காக 2017ல பார்வை திறனற்றவர்கள் T20 உலகக்கோப்பைய வந்து அந்த குழுவ சந்திக்கிறாரு. அவங்க கிட்டக்க நெறைய கேட்கறாங்க. ஏன்னாங்க கண்ணு இருக்கிற நமக்கே தெரியல, போர்வையும் வேர்வையும் தெரியாம கிடக்கா. ஒரு பார்வையே இல்லாதவங்க. அப்ப அவங்க அந்த திறன் இல்லாதவங்க எத்தனை தடைகள தாண்டி இருக்க முடியும்? அப்படின்றத கேட்டு உணர்றாரு. அதையும் தாண்டி இதுக்கப்புறமும் அவங்க வெற்றிய வாகைய சூடியிருக்காங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டாங்கங்க. இந்த மந்திரம் 4 வந்து ரொம்ப சூப்பரான ஒண்ணு. நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்கக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சு? யாருக்கு வாழ்க்கையிலே நடக்காத ஒண்ணு நடந்து போச்சு. ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள்ல இருந்து சில பேர் வந்து பணத்தை இழந்திருக்கலாம். நிம்மதிய மட்டும் இழந்துராதீங்க. வரும். பணம் வரும். உங்க பணம் தான். உங்ககிட்ட தான் வரும். மந்திரம் 5 மந்திரம் 5 என்ன சொல்லுதுன்னா, அறிவு அழிவற்றது. அதையே லட்சியமா கொள்ளுங்கள். The knowledge is permanent. Pursue it. நாலேட்ஜ் 4 ஏஜ் எப்ப வருதோ அப்பயே வந்துருச்சுன்னு அர்த்தம் தான். அது வரைக்கும் என்விரான்மென்ட் ஸ்டடீஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு. நீங்க எப்பெல்லாம் நீங்க 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், அவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. தாய் தந்தையர் வீட்டிலேயே அடைச்சு வைக்க கூடாது. நான் ஊரெல்லாம் சுத்திட்டு வரேன், நான் அந்த பிள்ளைய வெளியில தூக்கிட்டு போக மாட்டேன்னா கஷ்டம். நீங்க வெளியில இருக்கிறத இயற்கையை காட்டுங்க. ஏன்னா நான் ஒரு தடவை பாடம் எடுத்தேன். குழந்தைங்கள் எல்லாரையும் நோட்டு பேப்பரோட எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு டிராவல், அந்த கடைகள்ல போல்டா இருக்கிற எழுத்த எழுதணும். உங்களுக்கு எது அட்ராக்டிவா இருந்துச்சோ அந்த எழுத்துக்களை எழுதணும். இதுல தமிழ் ஒரு 10 வார்த்தையும், ஒரு ஆங்கிலம் ஒரு 10 வார்த்தையும் எழுதணும். 2 நாள் சிறப்பு வகுப்பு இப்படித்தான் போச்சு. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி டியூஷன் சென்டர்ல இந்த மாதிரி பார்த்தா, இந்த லாஸ்ட் தரம் அந்த ஸ்லோ லேர்னர் வந்து எப்படி கிஃப்டட் சைல்டா மாறினாங்கன்னே எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலை, நம்ம கற்கிறதோட நோக்கம் என்ன? அறிவை வளர்க்கணும். அது எப்படியோ வளர்த்துட்டு போவோம். இந்த 1 மார்க்லாம் இருக்கும். இந்த 1 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மார்க் படிக்கிறதாவே கிடையாது. இந்த முள்ளு முருங்கை இலை, வெப்பாலை இலை, இந்த இலைகள்ல எழுதிக்கிறது. ஒரு லிட்டு பென்ல எழுதிட்டு அதை ஹெர்பேரியமா மாத்திட்டு அப்பப்ப தூக்கி தூக்கி போடுறது. வெறும் ஆன்சரை மட்டும் தான் எழுதுவான். அந்த கேள்வி அவங்களே சொல்லுவாங்க. அந்த பேப்பரை தூக்கி போட்டு அது எப்பெல்லாம் அந்த வேலைகள் செய்வோம்னா, ஒரு தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் மூட்ல இருப்பாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு படிக்க தோணாது. யாருக்கு தான் தெரியும்? படிக்கவே யாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. எல்லாருக்குமே அது தெரியுமே அப்படின்றீங்களா? ஓகே, ஓகே. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம். மருத்துவர்கிட்ட நம்ம போறோம். போயிட்டு, ஐயா நீ என்ன படிச்ச? உன் சர்டிஃபிகேட்லாம் எடு பார்க்கணும். விடுவியான்றீங்க? இன்னும் 2 ஊசி எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருவான். யாராவது அப்படி கேட்டிருக்கமா? அவரோட திறமை, அவரோட நம்பிக்கை. நான் வந்து பார்ப்பேன். ஐஎஸ்ஓ நம்பர் வாங்கியிருக்காரா? அந்த அப்ரூவ்டு பதிவு எண் வாங்கியிருக்காரான்னு கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கு. ஏன்னு கேட்டா, பார்வை நேரம்னு போட்ட பல வைத்தியர்கள் வந்து குருட்டு நேரமா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. பணத்துக்காக. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா குணமடைஞ்சு வருவோம். ஏன்னா அதானே ஆழ்மனதோட அபிவசக்தி. அத போலத்தான் இப்ப வழக்கறிஞர் இருக்காரு. அவர்ட்ட ஒரு திறமைய தான் நம்ம பார்ப்போம். ஐயா நீ பிஎல் படிச்சிருக்கியா? நீ என்னென்ன சர்டிஃபிகேட் படிச்சிருக்க? என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்க? உனக்கு ஈபிகோ தெரியுமா? எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது தவறானது. இப்ப அறிவு தேடல்ல நம்ம பயணம் வந்து சிறப்பா இருக்கணும். இந்த பயணம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாவ நீக்குனா தான் பணம் வரும். அப்படின்றது கூட நம்ம பார்த்திருக்கோம். சிறப்பான அனுபவம். நல்லதொரு அனுபவங்கள்.
நேத்து கூட ஒரு அனுபவங்க. கோயிலுக்கு போனேன் தைப்பூசம்னு. பார்த்தா 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுச்சு பஸ்ஸு. சொல்லியிருக்காங்க மயில் இறகா இருந்தாலும் அளவால ஏத்தணும்னு. அதான் நகராம நின்றுச்சு பேருந்து. பரவாயில்ல நடராராசா. பழனிக்கு போனாங்களாம் தைப்பூசத்துக்கு பஞ்சாமிர்தம் வாங்க. நம்ம இந்த 5 கிலோமீட்டர் தானே நடந்து போவோம் அப்படின்னு நேத்து வெள்ளி மலைன்னு ஒரு ஊருக்கு போனேன். ரொம்ப பெரிய அனுபவம் தான். அங்கேயும் சில அனுபவங்கள் கிடைச்சிச்சுல்ல. நீங்க அறிவு வேணுமா? படிங்கங்க. படிங்க. எந்த கேள்வியுமே கஷ்டமா இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும்போது அதை எழுதணுமேன்னு படிக்காதீங்க. சும்மா வாசிங்களே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாசிங்க. 5வது மந்திரம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? செம்மையா இருந்துச்சுல்ல. 6 போட்டியிடுங்கள் மற்றவர்களுடன் அல்ல உங்களுடனே. கம்பேர்ட் வித் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்க தாங்க ஒரு மனுஷனுக்கு யாரு வெற்றியாளன், யாரு நமக்கு எதிராளின்னா நம்ம மட்டும்தான். மிகப்பெரிய நல்லவனு நீதான், மிகப்பெரிய கெட்டவனு நீதான். இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க கூட நீங்க போட்டி போடுறதாங்க நல்ல ஒரு விஷயம், சிறந்தது. தடகள வீரர் செர்கே புக்பா இருக்கார்ல, அந்த புக்பா என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டி. அவர் என்ன பண்றாருன்னா 35 டைம்ஸ்ங்க. 35 டைம்ஸும் அவரே அவருக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு தாண்டி 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 பழகுறாரு. இந்த ஈவென்ட் எனக்கு படிக்கும்போது, கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா, என் பாப்பா இப்ப ஒரு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இப்படிலாம் தாவுறாங்கல்ல, அதுக்கு போச்சு. பார்த்தா அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டைல்ஸ்லயே ஒரு பொருள வைக்குது, தவ்வுது. அது 5வது, 4வது தான் படிக்குது. அந்த குழந்தை அடுத்து இந்த டார்கெட் நான் முடிச்சுட்டேன்னு அடுத்து ஒண்ணு வைக்குது. இப்படியே அது ஒரு வாரமா என்னமோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தா அதுக்கு முந்தா நாள் காய்ச்சல். "என்ன பாப்பா காய்ச்சலோட வந்திருக்க?" அப்படின்னு. "ஜெயிச்சுட்டேன்ல, ஜெயிச்சுட்டேன்ல" அப்படின்னு சொல்லுச்சு. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னோனே, லாங் ஜம்ப்ல ஜெயிச்சுட்டோம்ல, டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டோம்ல. அப்பத்தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆஹா! இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுக்காம ஒரு குழந்தைக்கு போகுதுன்னா, நம்ம அந்த ரத்தத்துல நம்ம கருவுல இருக்கும்போது நான் அதுகிட்ட சொல்ற சில விஷயங்கள பாக்குறது. ஒரு ஒரு பொண்ணுக்கு இந்த பசங்க 2 அந்த மாரி படம்லாம் நான் வாழ்ந்திருக்கேன். 2 பாப்பாவும் மாசமா இருக்கும்போது அந்த வேலை தான். இன்னும் 10 மாசம் என்ன வேலை உங்களுக்கு? முருங்கைக்கீரையும், பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டுப்புட்டு, மிச்ச வேலைய ஃபுல்லா நீங்க பாட்டுக்கு அதுகிட்ட என்ன அலைகள்ல விடுங்க. நம்ம சாப்பிடும்போது கக்கா போகாது. நம்மள நிம்மதியா தூங்க விடும். நம்ம கூட சந்தோஷமா அத என்ஜாய் பண்ணும். இந்த பேம்பர்ஸ்ன்னு ஒண்ணு கட்டுறாங்க பாருங்க. நான் கட்டுனதே கிடையாது. அதுக்கு எந்த டைம் இன்டர்வல் வருதோ அத ஜட்ஜ் பண்ணி, ஒரு பயணத்துக்கு போறோமா, உடனே அந்த குழந்தைய ஒரு இடத்துல ஆஸ்வாசப்படுத்துங்களேன். உங்க இஷ்டத்துக்கு கஞ்சா முஞ்சான்னு ட்ரெஸ்ஸ மாத்தி விட்டுறீங்க. புது ட்ரெஸ்ஸையே துவைச்சு தான் போட்டு காய வச்சுட்டு தான் மாட்டணுன்றாங்க. எப்படிதான் தெரியல. பிள்ளை அழகா இருக்கணும்னு அதுக்கு கன்வீனியன்ட்டா இல்லாம பண்றாங்க. பாத்துக்கங்க. இப்ப மற்றவர்கிட்ட நம்ம போட்டி போடுறதுக்கு 3 சாத்தியம் இருக்கு. இப்ப நம்ம கூட போட்டி போடணும்னு தான் அந்த செர்கே உப்காவோடைய ஒரு சாதனை நிகழ்வ சொன்னேன். நீங்க ம எதிராளிய காட்டிலும் பெரிய ஆளா இருந்தீங்கன்னா, அதாவது யூ கிரேட்டர் தென் த அப்போனன்ட்னா நம்பிக்கை, நம்பிக்கை. நீங்க அந்த அப்போனன்ட்க்கு ஈக்குவலா இருந்தீங்கன்னா, இன்னும் நீங்க மேம்படுத்திக் கொள்ள வேணும். இன்னும் நீங்க அத இன்னும் செயல்படுத்தி நீங்க முன்ன கிரேட்டர் தென்னா வரணும்னு நெனைக்கிறேன். இதே அப்போனன்ட்ட காட்டிலும் நீங்க லெஸ் தென்னா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ லெஸ் தென் அப்போனன்ட். நான் கணக்கு டீச்சருக்காக லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ சொல்லல. அந்த புத்தகத்துல இருக்கு. அப்ப அந்த லெஸ் தென் சொல்லும்போது சோகம், விரக்தி, மனசொடிஞ்சு போறது. ஒருத்தன கவுக்கணுமா, ஒருத்தன அழிக்கணுமா, எதிராளி என்ன தெரியுமா கையாளுவாங்க? அவங்க மனச உடைப்பாங்க. உடைச்சிடாதீங்கங்க. அவன் மண்டைய உடைச்சிருவான். கவலைப்படாதீங்க. ஜெயிக்கிறோம். மந்திரம் 6 சூப்பரா இருந்துச்சா? மந்திரம் 7 காலம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க முறையா பயன்படுத்துங்க. இட்ஸ் யுவர் டைம். மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். எல்லாருக்கும் ஒரு நாள். எல்லாருக்கும் ஒரு நாள் தானங்க. 24 மணி நேரம் தானே. இல்ல நீங்க பணக்காரன் நெறைய வேலை பார்க்கறான். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நெறைய பார்க்கறாங்க.
அதனால கொஞ்சம் நேரம் அதிகமா கொடுக்கணும். பாவம் இந்த டீச்சர் ரொம்ப வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நெறைய பீரியட் போட்டு விடுங்கப்பா. நல்லா இருக்கே! நெனச்சிட்ட பலகாரம். இப்படித்தான் நாம சொல்லிக்கணும். கால அட்டவணைங்க. நீங்க ஒரு அட்டவணை போட்டிருக்கீங்க. சரியா 6 மணிக்கு சரித்திரம் படைப்போம் வரணும். 7 மணிக்கு குளிக்க போணும். 8 மணிக்கு வேலைக்கு போணும். அதுக்கிடையில ஃபீட்பேக் கூப்பிட்டாங்கன்னா, கற்பூலி அம்மா கூப்பிட்டாங்கன்னா வரணும். அம்மாவோட விஜயா அம்மாவோட பிரேயர் கேட்கணும். இதெல்லாம் நம்ம தான் பார்க்குறோம். எல்லா நேரத்திலயும் நெறைய பணிகள் இருக்கத்தான் செய்யுது. யாருக்குத்தான் இல்ல. அங்க பச்சை மொச்ச குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கார் மனசு இங்கிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பிள்ளைகள்லாம் கிளம்புறதோட அறிபறியில இருக்காங்க. நேர மேலாண்மை. அது ஒரு அழுத்த மேலாண்மை. அந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். நான் நடந்து போனா சொல்லுவாங்க 8 மணி, இப்ப 4 மணி அப்படின்னு. அப்ப வாட்ச் இருக்கிறப்ப பார்த்து ஒரு பல வயோதிகர் வந்து பார்த்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளாக்காவே வாழ்ந்தேன்னா வச்சுக்கோங்களேன். கடிகாரமா இருந்தோமா நம்ம படிகாரமா ஆகலாம். பல விஷயம் அழுத்தத்துக்கெல்லாம் நல்ல ஒரு உபகரணமா இருக்கிறது தான் படிகாரம். அதுக்கு கடிகாரம் முக்கியம். இங்க கடிகாரத்த காணோம். செல்போன் வச்சுக்கிட்டு தான் பார்த்துட்டே இருக்கோம். கடிகாரத்த தொங்க போடுங்க. அது ஒரு சரியான மணி வைங்க. ஏன்னா அது ஓடலைன்னா எல்லாரும் நேரம் சரியா இல்ல பாரேன். அதுவே இந்த தப்பா இருக்கு. அப்ப மந்திரம் 8 என்ன சொல்லுதுன்னா, நிகழ்காலம் இறைவனின் கொடை. நிகழ்காலத்தில் வாழுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானு. பிரசன்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த பிரசன்ட் இருக்கே செம்ம பிரசன்ட் தாங்க. நிகழ்காலத்துல ஒருவன் வாழலைன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த காலம் அவனுக்கு ரொம்ப மோசம். ஏன்னா நம்ம திரும்பி பார்க்கிறது நேற்றைய தினத்த தானா, இன்றைய தினத்த. நாளைக்கு நம்ம திரும்பி பார்ப்போம். நாளைய தினம் என்னம்மா ஆனாலும் ஆயிட்டு போட்டுமே. உங்களுக்கு என்னங்க? நீங்க தான் பிரசன்ட்ட நல்லா பார்த்துட்டீங்க. அதனால பாஸ்ட் சூப்பர் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபியூச்சர் சூப்பர் தானே. அமைதி இழந்தோம். என்ன பண்ணணும் தெரியுமா? மூச்ச நைட்டா இழுத்து விடுங்க. சிந்தனைய ஒழுங்குபடுத்துங்க. இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் வேறயா? அப்படின்னு கேட்கறீங்களா? விளையாடுவோம். 11 பேர் இருக்கோம்ல விளையாடுவோம். சரியா தான் சொல்லியிருக்கேனா? நெறைய பேர் இருக்கீங்களா? சரி, உங்கள நான் அடுத்த ஆட்டத்துல சேர்த்துக்கிறேன். முன்ன வீசப்பட்ட பந்து என்ன? அடுத்து வீசப்பட்ட பந்து எப்படி இருக்கும்? இது 2யும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வீசப்படுற பந்தம் போயிடும். இப்ப வீசப்படுற பந்துலதான் நம்ம கவனத்தை சேர்க்கணும். அப்படின்றதை யார் சொன்னா தெரியுமா? விளையாடிப்பட்ட அனுபவமான சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவரோட மனதின் ஓசை தான் இது. அந்த ஒரு நிகழ்வா கொடுத்திருப்பாரு. மந்திரம் 9. தொழில்நுட்பமும் ஒரு சிறந்த ஆசிரியர். முயன்று பாருங்க. இத நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன்லயும் ஸ்மார்ட் வகுப்புலயும் அண்ணா சொன்ன மாதிரி மணற்கேணி ஆப்லயும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கற்றல்ல என்னன்னு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எளிதா இருக்கணும். நம்ம போடுற விஷயத்தை அப்படி டக்குன்னு சொல்லிடு. இதே வந்து வீடியோ காட்டி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த கிளப் ஹவுஸே பிபிடி போட்டு நடத்தலாம்ல. செம்மையா இருக்கும்ல. ஆனா நம்ம தொழில்நுட்பத்துல அடிமை ஆயிடக்கூடாது. நம்ம நம்ம வந்து அத ஆப்பரேட் பண்ணணும். அது நம்மள ஆப்பரேட் பண்ணி நம்ம கோஆப்பரேட் ஆயிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட நேரத்த ஒதுக்கி அதுக்கேத்த மாரி பாத்துக்கணும். அ அதுல அண்ணாவோட செய்கை ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் எடுக்கக்கூடாது ஃபோன. அப்படியே உங்களுக்கு தேவைன்னா குரல் வழி பதியுங்க. நான் அது நேரம் கிடைக்கும்போது பேசுறேன். அவ்வளவுதான். சூப்பர். இப்பயுமே என்னை அழைக்கிறதுக்கு அழைப்பு விடுத்தாங்க. நான் உள்ள ஆல்ரெடி என்டர்ட்னால அத நானுமே ஒரு பக்கம் ஓரமா வச்சேன். நம்ம பிளே ஸ்டேஷன்ல இருக்கோமா? பிளே கிரவுண்ட்ல இருக்கோமா? நம்ம எங்க இருக்கோம்? முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? பேரண்ட்ஸ், ஃபிரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்கீங்களா? கண்டிப்பா ஃபோன எடுக்காதீங்க. தூக்கி வைங்க. சாப்பிடுறீங்களா? ஃபோன எடுக்காதீங்க. வீடியோ கேம் ஆடாதீங்க. டிவி ஆஃப் பண்ணுங்க. சாப்பிடுங்க. ஒரு இரு கையில ஒரு கை எடுத்து நான் ஒரு பரு கைய எடுக்கிறதுக்கு நீங்க இந்த மாரி நீங்க இன்னொரு கையில ரிமோட் எடுத்தா அது என்ன அர்த்தம்? ரிமோட் எங்க யாருக்கு ரீசார்ஜ் ஆகணும்? எந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது? நீங்க சாப்பிடுறீங்க. பீரோலுக்குள்ள முக்கியமான நகைப்பொருள வைக்கிறீங்க. உங்களுக்கான உணவ குடுக்குறீங்க. நீங்க சாப்பிடுங்களேன். சரியா அளவா பயன்படுத்தி நீங்க கொண்டு போகணுங்க தொழில்நுட்பத்த. பாப்பாவுக்கு நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வான்னு அம்மா வாயில இது பண்ணி நிலா காமிச்சா. இப்ப ஃபோன் காமிக்கிறா. கத்திரிக்காய் கத்திரிக்காய் எங்க போச்சு அப்படின்னு நேத்து விளையாண்டுகிட்டு இருக்கு ஒரு பாப்பா போன்ல. என்னன்னா அம்மா சோறு ஊட்டுது. நீ சோறே ஊட்ட வேணாம்.
கத்திரிக்காயும் குதிக்க வேணாம். நீ வச்சிருக்க பருப்பு சோற அது சாப்பிடறதுக்குள்ளயும் அது என்ன பாடுபடுத்துது. அதுவும் அழுகுது ஃபோன் கேட்டு. இந்த அம்மாவும் குடுக்குறாங்க. ஆனா சாப்பாடு சும்மா போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் காண்டமா தான் இருந்துச்சு. ரேண்டமா போற சாப்பாடு. அதனாலதான். மந்திரம் 10 சிறப்பாக செயல்படுங்கள். போதுமான ஓய்வெடுங்கள். ரொம்ப முக்கியங்க. கப்பு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாதுகாப்பு முக்கியம். அதுலயும் அசதியா இருந்தா வசதியா தூங்கணும். நீங்க தூங்குறீங்களா? சரியா தூங்குங்கங்க. எவ்வளவு நேரம் தூங்குனீங்கன்னு முக்கியம் இல்ல. எப்படி தூங்குனீங்க? புத்துணர்ச்சியா இருந்துச்சா? புதிய ஆற்றல் கிடைச்சுச்சா உங்களுக்கு? அப்பதானங்க படிச்சது உள்வாங்க முடியும். காலையில எந்திரிச்சு குளிக்கணுமா? ஆமா. 6 மணி நேரம் தூங்குனதுக்கே குளிக்கிறேன்னு நீ அலைஞ்சதுக்கு அடுத்து சாயந்தரம் வந்து குளிக்க வேணாவா? குளிக்கணும். குளிச்சா தான் அடுத்த 4, 5 மணி நேரத்த ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு வேலையில எந்த அளவுக்கு தீவிரமா கவனம் செலுத்துறீங்களோ, அதே அளவுக்கு அதிலிருந்து நீங்க வந்து கவனத்த விலக்குறதும் அவசியம். அதுக்குள்ளேயே போயிடுறது. போங்க. அதுக்குள்ளேயே போங்க. மணிக்கணக்கா தொடர்ந்து படிப்பதற்கு நீங்க இடைவெளி குடுக்கணும். நாங்க உளவியல் ரீதியா புத்தகங்கள்ல படிக்கும் பொழுது, இங்க கவனச்சிதறல், கவனச்சிதைவு, கவனக்குலைவு இப்படி வார்த்தைகள்லாம் இருக்கும். குழச்சு குழச்சு வச்சிருப்பாய்ங்க. பக்கத்துல பாட்டு கேட்டா சிதறும். ஒரு புள்ள கொலுச ஜங்கு ஜங்குன்னு போட்டுக்கிட்டு வந்தா, அதுவும் கஷ்டம் தான். அதுக்காக தான் அது கிட்டக்க அந்த வாசமுள்ள பூவோ, அந்த மாரி சத்தம் குடுக்குற பொருட்களோ, இல்ல தங்க ஆபரணங்களோ பயன்படுத்தக்கூடாதுன்னு பள்ளியில சொல்லுவா. இசைய கேட்கணும். மூச்சு பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யணும். யோகா செய்யணும். வேற புத்தகத்த படிக்கணும் நீங்க. நடைப்பயிற்சி செய்யணும். காற்ற சுவாசிக்கணும். குடும்பத்துல கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து பேசணும். ஏன் உங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையோ? புரியல. அந்த புள்ள உங்கள கால் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குதுல்ல. என் அத்தையான் சாப்பிட்டீங்களான்னு. நீங்க ஒரு வார்த்தை ஃபோன போட்டு 1 மணி போல, "எப்பா சாப்பிட்டியா? நீ குடுத்தது தேவாரம் மாரிதாம்மா இருந்துச்சு. நான் அத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண? ம். இது ஒரு பரீட்சை நடக்குது. நீ அதையே சாப்பிட்டியா?" அப்படி கேட்கலாம்ல. செல்ல பிராணி கிட்டக்க உட்கார்ந்து விளையாடணும். எனக்கிட்ட பிராணியே இல்ல. நானே அப்பிராணியா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. பிராணி இல்லைன்னா, உங்களுக்கு திராணி இல்லைன்னு அர்த்தம். ஒரு செடிய கிடிய பார்க்கலாம், சந்தோஷமா அதுக்கு தண்ணி ஊத்தலாம். இது என்ன செய்யும் தெரியுமா? நன்றி சொல்லும். நன்றி சொல்லுங்க நீங்களும். பஞ்சபூதங்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கு. புத்துணர்ச்சி கிடைக்குங்க. ஏதாவது ஒண்ண பண்ணுங்க. சரி விடுங்க. மந்திரம் 11 நல்ல உறக்கம் வெற்றிக்கான ஆயுதம். தீட்டிக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, படிக்கலைன்னாலும் பரவால்ல, தூங்கலைன்னா, சாப்பிடலைன்னா பரீட்சை எழுத மாட்டேன்னு. அந்த லைன் வந்திருக்கு பாத்தீங்களா? ஸ்லீப் செம்மையான ஒரு விஷயம். தூங்குனமா நிம்மதியா தூங்கணும். நல்லா 2 பிளேட் பிரியாணி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். சாப்பிடும்போது நிம்மதியா சாப்பிட்டுட்டோம். நல்லா மெண்டு கிண்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் தன்னால வரும். அப்பா! தேர்வு காலம் உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் விடிய விடிய படிப்பேன், ராக்கோழியா திரிவேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ரங்கோலியத்தான் போடணும் உங்க முகத்துல. அப்புறம் உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். வேடிக்கைய வாடிக்கையா கொண்டாடணும். மோடிஜி என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க நாள் முழுவதும் இத்தனை வேலைக்கு இடையில சோர்வே அடையக்கூடாது. அப்ப அடையக்கூடாதுன்னா அது ரகசியம் என்ன? தூக்கம், தூக்கம், தூக்கம். எவ்வளவு நேரம் தூங்குறோம் இல்ல, எவ்வளவு நன்னா தூங்குறோம் அப்படின்றதுதான் முக்கியம் முக்கியம். இப்ப வேலைகள பொறுத்து நீங்க 4 to 6 மணி நேரம் தூங்குவேன். நல்லா தூங்குவேன். மறுநாள் சோம்பல் இல்லாம புத்துணர்ச்சியோட நான் எழுவேன். அப்படின்னு நீங்க சொல்லிக்கணும். களைப்பு, தூக்கம், அந்த தூக்க கலக்கம் இதெல்லாம் சிந்தனைய திறனை என்ன செய்யும்? சிதறடிச்சிரும். தேவையா? தேர்வு எழுதும்போது தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்லணும். உயர் பள்ளிகளில் தூங்கியவன் கல்வி இழந்தான். இழந்தாதான் தெரியும். இழப்புதான் எல்லா ஒரு விஷயத்துக்கும். உன்னை இழந்து பாருங்களேன். கஷ்டமா இருக்கும். ஆமா, ஆமா. ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சோனே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் புத்துணர்ச்சி கிடைக்கும். நான் பரீட்சை எழுதிட்டேன். நான் இந்த 2 கேள்விய விட்டுப்புட்டேன். அப்படின்னு நீங்க யோசிச்சு உங்க நண்பர்கிட்ட வெளியில உட்கார்ந்து உரையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பரீட்சையும் காலி. அதோ கதிதான். மந்திரம் 12 விளையாடுங்கங்க. பிரகாசிங்கள். பிளே டூ ஷைன். விளையாடுங்க. விளையாட்டுன்னா நீங்க வெளியில வேர்வை விறுக்க விளையாடுறது. இது ரொம்ப பெரிய விஷயம். பரீட்சை என்னைக்குமா நாளுமா விளையாடு. 2 நிமிஷம் விளையாடக்கூடாதா? 3 நிமிஷம் விளையாடக்கூடாதா? தேர்வுல இந்த திறன் மிகவும் பயன்படுது. உங்க மனதையும் உடலையும் ஒத்திசைவு பெறுது. ஒருமுக கவனம், உடல் உறுதி, வலு, ஆக்சிஜன் கிடைக்குதாம், ரத்த ஓட்டம் மேம்படுது, தசையில இறுக்கம் தளருது, டீம் ஒர்க். நான் அந்த சவாசனம் என்ன செய்வேன்?
சவாசனம், ஹார்ட்ஃபுல்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், அந்த சில பல நிமிடங்கள் ரொம்ப முக்கியம். அதுல இந்த கூடி மகிழ்ந்து விளையாடுறது, அது மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பாப்பான்னு போட்டதுதான் தப்பான்னு தெரியல, யாரும் விளையாட மாட்டாங்க. லைட்டா என்ன ப்ளீஸ் அப்படி சிரிச்சு, யாரு எனக்கு வேலை இருக்கு, சும்மா வந்து ஒரு உரண்டை இழுக்க கூடாது, வேணவே வேணாம், உரண்டையும் இழுக்க வேணாம், பிரண்டையும் சாப்பிட வேணாம், அப்பான்னு கிளம்பி போயிடணும். கொஞ்ச நேரம் கொஞ்சலான்னு பார்த்தா முடியல. தேர்வுகளை சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் பிரகாசியுங்கள். அப்ப நீங்க விளையாடுங்க. நான் என்ன செய்வேன், கிளாஸ் நடத்தும் போது எல்லாரும் வாங்க விளையாடுவோம், உடனே பிடி பீரியடாக்குன்னு எல்லாரும் வெளியில போவாங்க. படிக்கிறதத்தான் விளையாடுறேன்னு சொல்றேன் வாங்க. மந்திரம் 13, மந்திரம் 13 என்ன சொல்ல தெரியுமா? உங்களுக்கு நீங்களே வழிகாட்டி, உங்கள் வலிமைகளை கொண்டாடுங்கள். பி யுவர் ஓன் ஆங்கர், செலிப்ரேட் யுவர் சென்ஸ். இப்போ ஒரு புத்தகம் யாராவது பிரசன்ட் பண்றாங்கன்னா அந்த தலைப்பு ஏதாவது சொல்றாங்க. இப்ப நேத்து கூட அந்த நம்ம திரைப்பட வள்ளுவர்கள் சொல்லும் பொழுது அது யாரா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், அதை பத்தி ஒரு 2 பக்கம் எழுதுறது, நம்மளே நம்ம வழிகாட்டிக்கிறது. இப்ப சுவாமி விவேகானந்தருக்கு வந்து நாக்குல வந்து வெள்ளக்கட்டிய வச்சா கூட எச்சி ஊறாதான், நமக்கு ஊறுது. ஒரு மாங்கான்னு சொன்னா ஊறுது, லெமன் சொன்னா ஊறுது, அவருக்கு கரையவே மாட்டுதான். அவரு உபநிடத்துல மிக ஒரு விஷயம் என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி சொல்லும் பொழுது நானே கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தன்னம்பிக்கை தன்னால வருது. 30 முக்கோடி தெய்வங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் வெற்றி பெற முடியவே முடியாது. அப்படித்தான் அவர். இப்ப முத்து குளிப்பவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வலிமை, திறமை, கடலுக்குள்ள நம்ம குதிக்கணும், யாரு நம்மளை காப்பாத்துவா அப்படிலாம நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம அவங்க அதனோட வேலையை பார்ப்பாங்க. உங்களுக்கிட்ட சின்ன திறமை இருக்கா, அதை நீங்க கொண்டாடுங்க. தன்னம்பிக்கை தன்னால வரும். நித்யா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஐ லவ் மீ அப்படின்னு சொல்லிக்கும் போது அது சிறப்பா இருக்கும். ஏன்னா நம்மளையே லவ் பண்ணும் போது, நம்மளே அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கும் போது, தன்னலம் இல்லாம மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது நம்ம அதை உணரலாம். பரவாயில்லையே, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கே, செம்மையா கொண்டு போறையே, சிறப்பு சிறப்பு அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம படிச்சதை திருப்பி பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், திரும்பி பார்க்கிறோம். மாப்பிள்ள இந்த கேள்வி தெரிஞ்சுச்சாடா, எனக்கு தெரியலடா, லாஸ்ட் சொல்லிடுறா அந்த 2 1 மார்க்க, என்னடா செய்ய புரியல. பயில்வதில் சிறக்கிறதுக்கு படித்ததை திருப்புக. அப்ப ரிவிஷன். தம்பி ஒரு சன்னே பண்ணல, அவன் டென்ஷன்ல இருக்கான், நம்ம வேலைக்கு வேற பென்ஷன் இல்லைன்றாங்க, இப்ப ரிவிஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிவிஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியல, தெளிவு கொடுக்கும். எனக்கு இந்த அனுபவம் வந்து எங்க மாமியார்கிட்ட இருந்து வந்துருச்சு. நான் படிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி எல்லாம் பார்ப்பேன். ஆனா திருப்பி பார்க்கும்போது எப்படி படிச்சேன்னா அதே மாதிரிதான் போவேன். அழகா அந்த லாங் சைஸ் பேப்பர்ல எழுதுவேன், அதே மாதிரி ப்ரிப்பேர் கொடுப்பேன். எப்படி பீரோல துணியை அடுக்கி வைக்கிறோமோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நீரார் பகுப்பு, அடுத்த கேள்வியா ஆவியாதல், இப்படி எப்படி அடுக்கணும்னா அதே மாதிரிதான் அடுத்த தடவை அடுக்குவேன். நீரார் பகுப்பு எனக்கு நல்லா தெரியும், ஆவியாதல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. நீரார் பகுப்பு தெரிந்திருந்தாலும் திருப்பி அப்படியே படிக்கப்படும். அதன் பின்னாடி அந்த லேயர்ல திருப்பி ஆவியாதல் வைக்கும். லேயர்ல பிரெயின் லேயர்ல அடுக்குறேன், புரியுதா? அப்ப கரெக்டா அடுக்குவேன். இந்த ரிவிஷன் முக்கியம். இது எப்படி மாமியார் கிட்ட இருந்து உனக்கு வந்துச்சு அப்படின்னு. ரெப்படேஷன் இஸ் மதர் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ல, ரெப்படேஷன் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் யுவர் மதர் அப்படின்னு எங்க அத்தையாங்கிட்ட சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, ஒரே ஒரு 4 இட்லியில ஒரு இட்லியை ஓரமா ஒரு இடத்துல வச்சிருப்பேன். ஒரு இட்லியை வச்சுட்டா, ஒரு இட்லியை வச்சுட்டா, ஒரு இட்லியை வச்சுட்டான்னு ஒரே ஒரு இட்லி தாங்க, ஆனா ஒரு ஈடு இட்லி வந்துருமுங்க. ஓயாம ஓயாம இங்க 2 பேர்கிட்ட, அங்க 2 பேர்கிட்ட, அங்க 2 பேர்கிட்ட வச்சது ஒரு இட்லி, ஆனா எத்தனையோ இட்லி வந்துரும். இட்டாலி வரைக்கும் அது போயிடும் அந்த விஷயம். நம்ம ஒரு பேக் எடுத்துக்கிறோமா, ஒரு கொடை எடுக்கிறோமா, அந்த இடத்துல வைங்கங்க, அதை அம்மா பாத்துக்கணும். இந்த பனியனை தூக்கி அங்கிட்டு போடு, இந்த துண்டை தூக்கி அங்கிட்டு போடு, நல்லதுங்க. பொருளை எடுத்த இடத்துல வைங்க. பாவம் இல்ல அவங்க, நீங்க என்னமோ பாவம் பண்ணிக்கிட்டு லாவன்னு போயிட்டு இருக்கீங்க. அவங்க பாவம் திருப்பி வேலைக்கு போனதுக்கு அப்புறம், நீங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா 2 மணி நேரம் சாலிடா செலவாகுது. என் பிள்ளை லிக்விடா கூட ஆகி எனக்கு கேஸ் வர்ற வரைக்கும் 3 பார்ட்டிகளையும் சொல்லுச்சு ஒரு தடவை. சாலிடா எப்படிமா செலவாகும், லிக்விடு கேஸ்
இப்படிலாம் வேற பேசுறாங்க. அப்ப நம்ம எடுத்த பொருள எடுக்காம வச்ச பொருள் வச்சது தெரியாமனா வீணா போகும்ன்னு சொல்லுவாங்க. தேடுவதிலேயே நேரம் போயிரும். நம்ம ரிசர்ச் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ரிசர்ச் பண்ண மாதிரி பேசுறோம். தேடுறதுலயே நேரம் போச்சுன்னா எப்படி வாழ்க்கை இருக்கும்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. உட்கார்ந்து தியானம் பண்ணதுல கிடைக்காத விஷயம் ஓடி ஓடி உட்கார்ந்த ஜோதியேன்னு பாடின அந்த விஷயம்தான் இது. மனதை ஒழுங்குபடுத்தும். இல்லையா டென்ஷன் அதிகமாகும். இல்லையா நீங்க வைக்கிறீங்களா, ஒரு பொருளை வைக்கிறீங்களா, அங்கனக்குள்ள அந்த இடத்துல சொல்லுங்க. எப்பா, தங்க வளையல் 4 சவரனும் இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல பீரோல இந்த சைடுல இந்த லெஃப்ட் கார்னர்ல இங்கனக்குள்ள இந்த சாவி கிட்டக்க ப்ளூ கலர் டப்பா கிட்ட வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க. அதையும் சொல்ல மாட்டீங்க. அப்புறம் நாளைக்கு நீ 4 சவரன் வளையல காணோம் அப்படின்னு இங்க கத்தும் போது அங்க கூக்கல்ல வரும். அத பத்தியே டென்ஷன். இப்பதாங்க ரீசெண்டா அந்த 10ஆம் தேதி ஒரு கல்யாணம். ஒரு பிங்க் கலர் பேக பாப்பா வச்சுட்டு வந்துருச்சு. இங்க பிங்க்குக்கு பதிலா இங்க டங்கு ஆகுது. கண்ணை மூடி அந்த பிங்க் கலர் பேக்க நான் நாளைக்கு வாங்கிட்டு வர்ற மாதிரி நினைச்சிட்டு விசுவலைசேஷன் கொடுத்துட்டு உடனே கால் வந்துச்சு. உங்க பிங்க் கலர் பேக் இங்கதான் இருக்கு, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. எங்க பாப்பா சொல்லுது, எப்படி இது நடக்கும்? நடக்கும். அது மாதிரிதான் நம்ம ஒரு படிச்சதை திருப்பி ரிவைஸ் பண்ணா அது கிடைக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம முடிக்க கடமை. எது ரிவிஷன் பண்ணணும், எதை நோட் பண்ணணும், எதை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் பரீட்சை ஹாலுக்கு, அந்த நோட் பண்ண பேப்பரை தூக்கிட்டு போயிடணும். அது ரொம்ப முக்கியம்ல. பிட்டுக்கு மண் சுமந்தாராம் சிவபெருமானே. நம்மள எதையா தூக்கிட்டு பிட்ட தூக்கிட்டு போவோம். இந்த பிட்ட தூக்கி அவனே உருவி கீழே போட்டுருவான். நம்ம படிச்சுட்டோமா நீட்டா எழுதிடலாம். ஓகே. இல்ல எவன் எழுதுனே எழுதலைன்னு திரும்பி பார்த்தே நமக்கு நேரம் போயிடும். பாடம் எளிதா திருப்பிப்பாங்க. இப்ப மைண்ட் மேப்பா, கீவேர்ட்ஸா, கீ நோட்ஸா, சின்னதா நினைவு வைக்கிறதுக்கு இப்ப விப்ஜிஆர் அக்ரோனிம் பண்றோம். நாங்க படிக்கிறப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி எழுதுனது கபி, குறிஞ்சி காபி பார். முல்லை பேய், முல்லை காட்டுல பேய் இருக்கும், அது காடும் காடு சார்ந்தது முல்லை. மருதம் மருத வயல், மதுரை வயல், நான் மதுரை வயல்னே சொல்றேன். நெய்தல், நெய்தல்னா என்ன, நெய் சாப்பிட்டு சாப்பிட்டு பாப்பா கும்முன்னு இருக்கும் அம்மு பாப்பா, அதனால அம்முவனார். பாலை, பாலை என்ன செய்யணும், ஓதணும். அப்ப கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, இந்த படத்தை நான் பாலைக்கு, அது சுரம் சார்ந்த பகுதியும் அப்படின்ற மாதிரி ஓதலாந்தையார். இப்படி எல்லாம் நாங்க படிச்சதுண்டுங்க. நீங்களும் தான். நாங்க அடிச்சு துவைச்சு கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளோட அப்படி பண்ண அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், அந்த வம்சம் எல்லாம் பார்த்தேன். இங்க வம்சமே இல்ல. மேல மாடியில ஏறி கத்துனோம். ஆமாவா? கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திட்டி திருக்குமோ மறுப்பு சித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் விருப்புட்டு கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கேன். வெண்சங்குக்கு மட்டும் கேட்காது, ஊரு சங்கா சங்கா கத்தும். உன் பிள்ளை படிச்சதுன்னா கேட்டறிஞ்சே நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னா பாத்துக்கங்களேன். இந்த ஸ்டோர் பண்ணதே வந்து எங்க தங்கச்சி படிச்சதை கேட்டதுல இப்படி கேட்டதுக்கே கட்டளை விட கேட்டலே நன்று. பரிச்சைகள்ல வந்து கேக்குறேன். சூப்பர்ல. ஒரு கட்சியில இப்ப ஒரு விவாதம் நடக்குதுன்னா ஒரு எதிரணியா நம்மளே வந்து டார்கெட் பண்ணிட்டு, நம்ம அமரன் படத்திலே பார்த்தோம், ரத்தமே இருக்காது, அவனே வந்து போட்டியாளர் ஆகி டக்குன்னு வந்து சர்வே பண்ணி அந்த நாட்டை எப்படி காப்பாத்துறதுக்கு மனநிலையில இருக்காங்க, 2 பேருக்கு வந்து இது கொடுப்பாங்க, நீங்க வந்து கரெக்டா வந்து துப்பாக்கியை சரி பண்ணலாம், இதெல்லாம் சொல்லுவாரு நம்ம பார்க்கும்போது. அப்ப நம்ம முன்னாடியே தீர்மானிச்சுக்கிட்டதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். பள்ளி பருவத்துல அவருக்கு ஒரு நாடகம் நடிக்கணும்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. அப்ப சில நாடக வரிகளை வந்து அவர் செய்யணும்னு பார்த்தா இயக்குனர் வந்து அவர் சொல்லிட்டாரு, நீ மட்டும் நல்லா நடிக்கல, நீ நாடகத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன் உன்னைய, நீ எலிமினேஷன் ரவுண்டு தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியாத்தான் நம்ம பேசுறோம் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம பேசுனத இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், இது வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம திருப்பி கேட்கும் பொழுது, சே, இந்த வார்த்தைக்கு பதில கொஞ்சம் வேற வார்த்தையை போட்டிருக்கலாம். ஏன்னா நான் பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அறக்க பறக்க ஓடல. ஏன்னா எனக்கு ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, பரீட்சை எழுத போறாங்க, அவங்க வந்து பொறுமையா கேட்டு அருமையா அந்த பதிவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க படிச்சு ஜெயிச்சு இந்த பெருமையா கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்ப விளையாட்டு போட்டி வீடியோ பாக்குறோமா, எதிரணி எப்படி செயல்பட்டு இருக்காங்க, இல்ல நம்ம சொந்த ஆட்டம் எப்படி இருந்திருக்கு, நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்றோம், எந்த மாதிரி கிக் கொடுக்குறோம், எந்த மாதிரி அவங்களுக்கு விளைவுகளை நம்ம கொடுக்குறோம், இல்ல நம்ம எப்படி விட்டு கொடுத்துட்டோம் அந்த பாயிண்ட்ஸை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்க கைக்கொள்ளணும். அதை பார்க்கணும். வந்துரும் 15. சிறிய சிறிய விஷயம்னாலும் நீங்க கவனம். தேர்வுகள்ல ஒழுங்கு முக்கியம். நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டு போகணுமா, பென்சில் எடுக்கணுமா, ரப்பர் எடுக்கணுமா, ஷார்ப்னர் எடுக்கணுமா,
நுழைவுச்சீட்டு எடுக்கணுமா, அவசரத்துல ஏதாவது பொருளை விட்டுறக்கூடாது, முதல் நாளே என்ன தேவையோ அதை எடுத்து வச்சிருக்கணும், எக்ஸாம் ஹால்ல இருக்கிற இடத்துக்கு முன்னாடியே போயிடணும், தாமதமா வந்தோம்னா பாதகமா போயிடும், சாதகமா இருக்காது, இதெல்லாம் தெரியணும். நான் வந்து எம்சி ஸ்கூல் அப்படின்னு சொல்றப்ப எம்சி காலேஜுக்கு போயிட்டேன். ஆனா நான் புறப்பட்டு போன நேரம் வந்து 3/4 மணி நேரத்துக்கு முன்னவே போயிருவேன் எப்பயுமே. அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா 1/2 மணி நேரம் படிக்க மாட்டேன்ல, A2B சொல்ல தானே சுத்தி சுத்தி போவேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அப்ப கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோன்னே அவசர அவசரமா நம்ம எழுதக்கூடாது. அதனாலதான் இப்ப ரீடிங் டைம் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த 1/4 மணி நேரம் அந்த பிள்ளைங்க ரீட் பண்ணவும் சந்தோஷமா இருக்குது நமக்கு. அப்ப படிச்சு முடிச்சோன்னே இது இது தெரியணும், இது தெரியல அப்படின்றத அவங்க மனசுல அவங்க ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க. இந்த படிக்கும் போது அந்த வாசகம் ரொம்ப முக்கியம். இந்த புதுசு புதுசா பேனா வாங்கிட்டு போறது, தினுசு தினுசா ஸ்கேல் வாங்கிட்டு போறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நார்மலா என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போகணும். இந்த புதிய ஒன்னான் பொந்து கட்டி வெளுப்பான், வெளுப்பேன். சில நேரம் அங்க பயிற்சி இல்லாம முயற்சி இல்லாம போயிடும், கஷ்டப்படும். அப்புறம் போய் ஸ்ட்ரெக் ஆயிடும். இந்த புதிய ஆடை போட்டு போனோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் குழந்தைகள் கூட துவைச்சு போடணும்னு சொன்னா. அப்ப அனுமதி அட்டை, அடையாள அட்டை இதெல்லாம் எடுத்துட்டோமா, அதெல்லாம் உறுதி செய்யணும். அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோமா, ஓகே, மனசு சரி பண்ணோமா, நல்லா சாப்பிட்டோமா, எல்லாமே ஞாபகத்துல இருக்குன்னு ஒரு திருப்தியா இருக்கணும். ஓவராவும் திங்க் பண்ணக்கூடாது, கரெக்டா திங்க் பண்ணணும். பேனா எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொருளை வச்சுட்டோம். ஏன்னா நம்ம நீண்ட காலம் பயன்படுத்தின ஒரு பேனா நான் வச்சிருக்கேங்க. இன்னும் 10வதுல பயன்படுத்தின பொது தேர்வு பேனா வச்சிருக்கேன். 12 இருக்கு, காலேஜ் இருக்கு. எல்லாமே இங்க் பென்னு தான். அதனால நல்லா வந்து லைட்டா சுடு தண்ணி வெது வெதுன்னு கொதிக்க வச்சு நல்லா நிப்புக்கு இப்பெல்லாம் கழுவி அழகா வச்சிருப்பேன். எப்ப தேவையோ எடுத்துக்குவேன். இன்னைக்கு நான் பேனால தான் திருத்துவேன். இந்த பேனா இருக்குல்ல, ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பேனா வந்து சொல்லும் பொழுதே, பேனா வந்து நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து வீட்டுக்கார மாதிரி, ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒய்ஃப் மாதிரின்னு சொல்லிடும். நான் ஒண்ணு கேட்டேன், எதுக்கு 2 பேனா அப்ப நான் பரீட்சை காலுக்கு கொண்டு போக சொல்றீங்கன்னு. நீ கண்டிப்பா டீச்சரா தான் ஆவ அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு ஆசிரியரோட ஒரு அழகான வார்த்தை தான் இன்னைக்கு நான் ஆசிரியர் ஆனதுக்கு காரணம் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டா இப்படி சிக்கலான கேள்வி எல்லாம் நான் கேட்பேன். அமைதியா இருக்கணுங்க, இயல்பா இருக்கணுங்க, சிக்கலை நம்ம அப்பதாங்க போக்கலாம். மந்திரம் 16 வந்துட்டோம், கவலைப்படாதீங்க, என்று மார்க்கண்டேயன் மாதிரி கவனிக்கலாம். உங்க தேர்வு, உங்க வழிமுறை, உங்களுக்கான பாணியை நீங்களே தேர்வு செய்யணும். இங்க நல்லா எழுதியிருப்பேன், நேரம் தான் பத்தல, லாஸ்ட் 2 நிமிஷம் இருக்கும், ஏப்பா பேப்பர் எல்லாம் கொடுங்க, கட்டுங்கள் வாங்கப்படும். என்ன கட்டுங்கள் வாங்கப்படுமா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கேட்ட மாதிரி இருக்கும், என்ன பண்ண சொல்றீங்க? அப்படித்தான், விடுங்க விடுங்க, பைபிள் வசனம்லாம் கேட்கற மாதிரி தான் இருக்கும். யுவர் எக்ஸாம், யுவர் மெத்தட், சூஸ் யுவர் ஓன் ஸ்டைல். யுவர் சொன்னேன். நான் ஒரு கேள்வி தெரியலையா, அடுத்த கேள்வி எழுத சொல்லிட்டேன். ஆமா எழுதணும், கடைசியா அந்த கேள்வியை பாத்துக்கலாமே. ஏன்னா அந்த பிரெயின் லேயர்ல அடுக்கி வச்சபடி தானே வரிசையா வந்துகிட்டு இருக்கோம். நீங்க ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்றக்காக அது நிறைய கேள்வியை அது கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையா போயிடும். இங்க கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றீங்களா, 15 நிமிஷம் முன்னாடி எடுத்து நல்லா ரீட் பண்ணுங்க. பக்காவா ரீட் பண்ணி இதான் இப்படித்தான் எழுதணும்னு ஒரு செட் பண்ணி மைண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பர் தே. புள்ளி விவரங்களை அழகா கொண்டு போய் அழகா கொண்டு போய்ங்க. ஒருத்தர் எழுதியிருப்பேன் 5 இலக்கணம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா பாக்ஸ போடுறோம், டப்பாவை போடுறோம், 5 விரலை போடுறோம், அழகா எழுதி விட்டுறோம். சூப்பர். எதுக்குமா இருக்கு தெரியுமா? இந்த 5 விரல் போட்டதுக்குதான். நீங்க அங்க இருக்கீங்க, நீங்க லேடிஸ் ஃபிங்கரா என்ன ஃபிங்கர்னு பாத்தீங்களா? உங்க எழுத்து பல விஷயங்களை செய்யும். நீங்க ஒரு எழுத்தாளனா மாறினீங்களா இல்லையா, ஃபர்ஸ்ட் தேர்வுல எழுதக்கூடிய ஒரு மாணவன் எப்படி இருக்கணும். மந்திரம் 17, விடையளிக்கும் பாணி முக்கியம், அதுல வல்லமை பெறுங்க. த பிரசன்டேஷன் இஸ் கீ, மாஸ்டர் இட். உள்ளடக்கம் தரமா இருக்கணும், பிரசன்டிங் த பேப்பர் ஆல்சோ. ஏன்னா நமக்கு வந்து யாருமே தெரியாது, நம்ம யாருன்னே அவங்களுக்கும் தெரியாது. இப்ப நல்லா இருந்தா அது பொம்பளை பிள்ளை நாங்களே முடிவு பண்ணிக்கிறது, கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருந்தா அது ஆம்பளை பிள்ளையும் முடிவு பண்ணிக்க. இந்த பிள்ளை நல்லா இருக்குல்ல, இவன் பாரு மோசமா எழுதியிருக்கான், அப்படி நாங்களா முடிவு பண்ணிக்கிறது. அது சில பேருக்கு என்னத்தான் நடத்துச்சுகளோ கருமம் அப்படின்னு டீச்சரை திட்டிக்கிறது. இப்படி எல்லாம் கூட நாங்க இடையில போயும் கூட அந்த வேலைகளை இவங்க திருத்திக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே திருத்துவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே திருத்துவாங்க, இப்படி ஏதாவது ஒரு கதையை கட்டி வைக்கிறது. அமைச்சர்களும் அதிகாரிகளும் தமது பாணியை குறித்து முன்வைக்கும் விளக்க உரைகள் தெளிவாக இருப்பது நல்ல விளக்க உரைகள். நம்ம வந்து விளக்க உரை கொடுக்குறோமா, நம்ம எப்படி பண்றோம், நம்ம கரெக்டா பண்றோமா. இப்ப கேக் இருக்கு, கேக்ல நம்ம டெக்கரேட் பண்றோம், அதுல கிரீம் இருக்கும். கேக்குக்கு அழகே வந்து அந்த கிரீம் தான். கிரீம் கெட்டதுங்க அப்படின்ற லாஜிக் இப்ப பேச வரல. சுவையை கூட்டும், நினைவில் நிற்க செய்யும், பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். அது மாதிரி நீங்க தேர்வு எழுதுங்களேன். திருத்துறவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறீங்க, பாவம் இல்ல. அவர் ஏதே ஞாபகத்துல திருத்துவாரு, நீங்க அவருக்கு ஏதோ ஒரு இதை கொடுப்பீங்க, அதனால மதிப்பெண் குறையும் அப்படின்றதுக்காக பேச வரல. மதிப்பெண் குறையவே குறையாது. ஏன்னு கேட்டா 7-8 பேர் பார்ப்பாங்க அந்த பேப்பரை.
இந்த சி இருக்கும், எஸ்ஓ இருக்கும், ஏஐயா நம்ம திருத்திக்கிட்டு இருக்கணும். அதுல உட்காந்து கவுண்டிங்ல புடிச்சிருவாங்க மார்க்க. கவலைப்படாதீங்க. சரியா? நீங்க எவ்வளவு நல்லா நான் நல்லா எழுதுனேன் மாப்ள. 1 மார்க்க கம்மி பண்ணிருக்கேன் மாப்ள. நீ கவலைப்படாத மாப்ள. நாங்க 100 போட்டுக்கோம் மாப்ள. அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா நீ நல்லா எழுதியிருக்க, நல்லா ப்ரே பண்ணியிருக்க, நல்லா உழைச்சிருக்க. இடைவெளி விடணும். எதுக்கு இடைவெளி விடணும்? பக்கத்த திருப்பி பார்க்கறதுக்கு கரெக்ட் பண்ணணும். எப்படி ஸ்டைல் இருக்கு? அத நீங்க கரெக்ட்டா பண்ணா ஃபெயில் எதுக்கு இருக்குது? பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பரீட்சை ஹால்ல பயன்படுத்தக்கூடிய 17 மந்திரங்கள் இங்க சொல்லியிருக்கோம். இன்னும் 17 இருக்கு. அது நெக்ஸ்ட் மாதத்துல நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த மாதங்கள்ல. இந்த 17க்கும் நம்ம எப்படி அந்த பரீட்சை ஹால்குள்ள போகணும்? அந்த பேப்பரை எப்படி தொறக்கணும்? அத தொறக்கும்போது என்ன மாரி எல்லாம் இருக்கும்? இப்படியெல்லாம் கூட அதுக்குரிய வழிமுறைகளை நான் செய்வேன். இப்பதான் அந்த பிராக்டிகல் டைம் போய்கிட்டு இருக்கும்ல. பிராக்டிகல் நேரத்துல இந்த மற்ற ஆசிரியருக்கு டைம் கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா அங்க வேலை அதிகமா இருக்கும். அப்ப நான் இடையில போய் நீ பரீட்சைக்கு என்னென்ன கொண்டு போகணும், ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டோம். நீ தைரியமா இருக்கணும். எங்க இந்த கணக்குல இந்த அணிகள்ல நம்ம அந்த கணக்கு போட்டோம்லப்பா, அந்த கணக்கு வரமாட்டேங்குச்சு அன்னைக்கு ரிவிஷன் அப்ப, அப்படி லைட்டா சொல்றது. அவங்க பிரெயின் லேயர்ல அவங்களுக்கு 21 நாட்களுக்குள்ள அந்த விஷயங்களை வைத்து கொண்டே இருக்கிறது. இப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். ஏன்னா பரீட்சை தேர்வு அப்படின்ற அந்த வார்த்தை நம்ம வீட்டுக்கார தேர்வு பண்ணதுல இருந்து, நம்ம பிள்ளைகளை தேர்வு பண்றதுல இருந்து, நம்ம சூழ்நிலையை தேர்வு பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒப்பிடுதான். நம்ம பொது தேர்வை மட்டும் இல்லை, பொதுவான அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும், எப்படி திருவிழா மாதிரி இருக்கணும், எப்படி பிரெயின்ல அடுக்கணும், நம்ம எப்படி அதை கொண்டு போகணும், பிரசன்ட்ல எப்படி வாழணும், அப்படி எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகும்போதுதான் நம்ம ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நம்ம கைக்கொள்ள முடியும். அதனால நீங்க உங்களுடைய குழந்தைங்க பரீட்சை எழுதுவாங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேர்வை இன்னைக்கு கால் பண்ணி முக்கியமான கேள்வி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க. அது தவறு. அதை முன்னாடியே முன்கூட்டியே தீர்மானிச்சுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவும் தேர்வற ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அது நல்ல ஒரு அறையா இருக்கணும். அது நமக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். அப்ப வகுப்பறையை நல்லா கொண்டு வந்தவன் தேர்வறையை ரொம்ப சிறப்பான நம்ம நிகழ்வா மாத்திக்க முடியும். ரூம்லயே ஃபெசிலிட்டி கம்மியா இருந்தா கூட நம்ம மனசை சரி பண்ணிட்டோம்னா நான் கண்டிப்பா மதிப்பெண்களை அள்ளி குவிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேட்ட அனைத்து செவிகளுக்கும் நன்றி. இறைவனுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். முடித்து விட்டேன். மிக்க நன்றிங்க நித்யாதேவி. மிகவும் சிறப்பான ஒரு புத்தகம். இப்போ மாணவர்கள் தேர்வு எழுத போற நேரத்துல நிச்சயமா எல்லோருக்குமே இந்த புத்தகம் மிகவும் உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான புத்தகத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இன்றைக்கு மணற்கேணிங்கிற தொகுப்புல பொது தேர்வை கையாள வழிமுறைகள் அப்படிங்கிற தலைப்புல எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து கருத்துக்களை நித்யாதேவி அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. அந்த புத்தகத்துல 34 பாயிண்ட்ஸ் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு 17 மந்திரங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாங்க நித்யாதேவி அவர்கள். 28 மந்திரங்கள் மாணவர்களுக்கு, 6 பெற்றோர்களுக்கு. நம்ம அப்படியே ஒவ்வொரு மந்திரமாக பார்க்கலாம். முதல் பார்த்தோம்னா தேர்வு அப்படிங்கிறது ஒரு திருவிழா போல அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையோட நம்ம எடுத்துக்கணும். பயம் இல்லாம எப்போதும் நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு ஒரு ஜாலியா அவங்க சொன்ன மாதிரி திருவிழாக்கு போறோமோ எப்படி போறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த தேர்வை திருவிழா போல அணுகலாம். எப்போதும் நம்ம தயார் நிலையில இருக்கணும். இன்றைக்கு பரீட்சை அப்படின்னா இன்னைக்கு மட்டும்தான் நான் தயாரிப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. எப்பவுமே பரீட்சைக்கு தயாரான நிலையில் நம்ம இருக்கணும். அதுல கூட ஒரு முயல் ஒரு பையன் ரொம்ப பயந்து போய் இருக்கான். அந்த முயல் ஒரு டீ கப் எடுத்துட்டு அந்த பையன்கிட்ட கொடுக்குது. ரிலாக்ஸ், இது வெறும் பரீட்சை தானே அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி இது ஒரு பரீட்சை அப்படின்னாக்கா அது நம்ம வாழ்க்கையை ஒரே ஒரு பரீட்சை மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. அதனால ரிலாக்ஸ்டா இருக்கணும் பரீட்சை எழுதும்போது. நிகழ்கணத்துல நம்ம வாழணும். மனம் விட்டு சிரிக்கணும். மனசு லேசா இருந்தா மட்டும்தான் நம்மளால மன அமைதியா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சிந்தனை சரியா இருக்கும். ஒரு கேள்விக்கான ஒரு பதில் தெரியல அப்படின்னா கூட நம்ம அமைதியா யோசிக்கும்போது, மூச்சு விடும்போது, மூச்சை கவனிக்கும்போது, சிரிக்கும்போது நமக்கு அந்த பதில் வந்துரும்.
அதாவது ரிலாக்ஸ் டு ரீகால் அப்படிங்கிறது. வாரியர் நாட் ஒரியர். பயம் தான் நம்மளுடைய அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்குது. அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய பயம் என்னன்னா பயப்படுறது தான். அதனால அந்த பயம் அப்படிங்கிறதை நம்ம விட்டுறணும். சிந்தனை இருக்கணும். ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கலாம். ஆனா அந்த சிந்தனை பயமாக மாறக்கூடாது. அடுத்த 5வது மந்திரம், அறிவு அப்படிங்கிறது நிலையானது. உங்களுக்கு நீங்களே போட்டியிடுங்கள். நம்ம மற்றவர்களோட போட்டியிடணும்னு அவசியம் கிடையாது. நித்யா தேவி அவர்கள் சொன்ன மாதிரி, அவங்க குழந்தை லாங் ஜம்ப்ல டெய்லி வீட்ல ஒரு வச்சு வச்சு பயிற்சி எடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் லாங் ஜம்ப்ல ஜெயிச்சுட்டேன் அப்படிங்குது. அப்ப நமக்கான ஒரு இலக்க நம்ம தான் தேர்ந்தெடுத்து நம்மோட நம்ம போட்டி போட முடியணும். காலம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்குது. அத நம்ம முறையாக பயன்படுத்த வேண்டும். நிகழ்காலம் அப்படிங்கிறது இறைவனின் கொடை. அந்த நிகழ்காலத்தை நாம சச்சின் டெண்டுல்கர் சொன்னது மாதிரி, கிரிக்கெட் விளையாடும்போது முதல் பந்த பத்தி யோசிக்காம, அடுத்த பந்த பத்தி யோசிக்காம யோசிச்சுட்டு நம்ம இந்த பந்த கவனிக்காம விட்டோம்னா, நம்ம அவுட் ஆயிடுவோம். அதனால இந்த பந்து கடந்து போயிடும், இல்ல அவுட் ஆயிடுவோம். அப்ப நிகழ்காலத்தில் இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சிறப்பாக செயல்படுங்கள், நன்றாக ஓய்வெடுங்கள் அப்படிங்கிறது. நல்லா ஓய்வெடுக்கணும், இசை கேட்கலாம், செல்லப் பிராணிகளோட இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓய்வான மனநிலை என்பது பரீட்சை எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியம். அதேபோல தூக்கமும் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கி எந்திரிச்சா தான் மனசும் தெளிவாக இருக்கும். கொஞ்சம் விளையாடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வெளிய விளையாடுறதும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறம் நம்மளை நாமளே செலிப்ரேட் யுவர்செல்ஃப் அப்படிங்கிறது மாரி நம்மளை நாமளே கொண்டாடிக்க வேண்டும். படித்த விஷயங்களை திரும்பி பார்க்கிறது ரொம்பவும் முக்கியம். ஒரு சின்ன சின்ன விஷயமானாலும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அனுமதி அட்டை, அடையாள அட்டை இப்படி எல்லாமே நம்ம சரியா எடுத்துட்டு போனோமா, பேனா இதெல்லாமே தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போனோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன எழுதுறோம் அப்படிங்கிற பிரசன்டேஷன், அந்த உள்ளடக்கம் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தேர்வுக்கு நித்யா தேவி அவர்கள் சொன்னது மாரி, எந்த தேர்வா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரமோ ஏதோ முன்னாடி போயிட்டோம்னா, நம்ம தேவையில்லாத சங்கடங்களை நம்ம தவிர்க்கலாம். இப்ப எம்சி ஸ்கூல்ங்கும்போது காலேஜுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது அ அ ஒரு நடந்தால் கூட நம்பால அந்த நேரமா நம்ம போயிட்டோம், சீக்கிரமே போயிட்டோம்னா, அந்த மாரியான ஒரு நேர சிக்கலை நம்ம சரி பண்ண முடியும். மிக்க நன்றிங்க நித்யாதேவி. இன்னும் 17 மந்திரங்கள் மற்றும் ஒருமை இன்னொரு நிகழ்வில் நித்யாதேவி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அ மிகவும் அருமையான புத்தகத்தை நமக்கு கருத்துக்கள் பகிர்ந்தளித்த நித்யாதேவி அவர்களுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் நிறைய கருத்துக்களை எடுத்து கூறிய அம்மா நித்யா தேவி அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும்
வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றி அல்லம்மா. நித்யாதேவி அம்மா அன்னைக்கு குழந்தைங்களுக்கு நமக்கும் பெரியவங்களுக்கு தான் பொதுவான கருத்துக்களை நிறைய சொன்னாங்க. அந்த பொது தேர்வை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த முறையை நல்லா 1-2 வரிசைப்படுத்தி அழகா சொன்னீங்கம்மா. நன்றிகள். இப்போ நேரத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது உணர்ந்து சாப்பிடணும், டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, எங்கேயோ சிந்தனையை வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, அந்த உணவை எடுத்து நல்லா குழைய மென்று முழுங்கணும். நம்ம எந்த உணவு மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த வேலை செய்தாலும் அதில் அப்படியே இறங்கிடணும், அப்படியே ஒன்றி போயிடணும். அந்த மாதிரி செய்யும்பொழுது அதில் எந்த தவறுமே வராது. அதை நம்ம எடுத்து கையாளணும்னு சொன்னாங்க. ரொம்ப அழகமா. அதே மாதிரி உறக்கம் தான் மனிதனுக்கு ரொம்பவும் முக்கியம். உறக்கம் இருந்தால் தான் மனசு அந்த அமைதி நிலைக்கு வரும். காலையில் எழுந்தோம்னா நல்லா உறங்கி எழுந்து பாருங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. இந்த உறக்கம் இல்லைன்னா மன உளைச்சலோட தூக்கம் இல்லாமல் பண்ணி எழுந்திருக்கவே முடியாது. அதனால அந்த உறக்கம் வர்றதுக்கு மகிழ்ச்சி அவங்க உடல் தளர்த்தல், அதாவது சவாசனம்னு சொன்னாங்க அம்மா. அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. பயிற்சி ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான பயிற்சி. அது நீங்கள் கற்றுக்கணுன்னா பக்கத்தில் மன்றம் இருந்தால், இல்லை மன்றம்னு கூட இல்லை, ஒரு ஆசிரியர் அவங்க பக்கத்துலேயே அங்கேயே இருந்தாங்கன்னா எனக்கு சொல்லி கொடுங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஃபோன்லேயே வந்துடுது. மகிழ்ச்சி அவங்க எடுத்து உடல் தளர்த்தல்னு கேட்டாலே வந்துடும். அது ரொம்ப உங்களால் உணர முடியலன்னா அந்த ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு எப்படி செய்யணும்னு அப்படியே கண்ணை மூடி உள்முகமாக தான் நினைக்கணும். அது செய்து கடைசியில் முடிக்கும் பொழுதே நமக்கு உறக்கம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அது. அம்மா அதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றி. பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எங்கே போனாலும் இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அதே மாதிரி கணவர் வீட்டுக்கு வரோம், அங்கேருந்து என்னென்ன எடுக்கணும், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் எங்கே போகிறோமோ, எந்த ஒரு சின்ன வேலைக்கு போகணுன்னா கூட அதுக்கு என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் உபகரணங்கள் அப்படின்னு ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுருங்க. முதல் நாளே எழுதி வச்சுருங்க. மறுநாள் அதையெல்லாம் எடுத்து வைங்க. அந்த நோட்ஸை பார்த்து எடுத்து வைங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஞாபகம் இருக்காது. இப்போ ஞாபக மறதி நிறைய வந்துடுச்சு எல்லாருக்குமே. நான் சொல்லுவேன், ஏதாவது எடுக்க போகும்பொழுது என்ன எடுக்க வந்தோன்னு நினச்சி நிற்பேன்னு. எங்கள் பொண்ணு சொல்கிறாங்க, மம்மி எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு வயசு இவ்வளோ, இப்போ எங்கள் பிள்ளைக்கு வயசு கம்மி, அவங்களே அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி போயிட்டுருக்கு உலகம், அந்த சாப்பாட்டு முறை. அதனால் எழுதி வச்சுருங்க. இதுக்கு நம்ம தப்பிக்கணும்னா எழுதி வச்சுட்டு அந்த வெளியில் போகும்பொழுது அந்த நோட்ஸ் எழுதி வச்சதை எடுத்து பாருங்கள். அதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோமான்னு ஒரு தடவை திருத்திட்டு நம்ம போனோம்னா நிம்மதியாக போகலாம். இல்லாட்டி அதை எடுத்தோமா இதை எடுத்தோமா அதே டென்ஷனோட போவோம். எல்லாம் எந்த வேலை செய்தாலும் அந்த அமைதி நிலையோடு இருந்து செய்து பாருங்க, ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். அதை தான் அம்மா சொன்னாங்க. அந்த உறக்கம் வந்தால் தான் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு அந்த பாணியில் சவாசனத்தை பற்றி சொன்னாங்க. ரொம்ப அருமையம்மா. நீங்கள் நிறைய
கருத்துக்களை வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. இத நம்ம கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர் என்ன பண்ணணும்? இத வந்து கடைபிடிச்சு குழந்தைங்கள நல்ல முறையில வளர்க்கணும். அப்புறம் குழந்தைங்க கேட்குறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒண்ணு கேட்குறாங்கன்னா 2ஆ வாங்கி குடுக்குறாங்க சில பேர். நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற பொருள வாங்கி குடுக்குறாங்க. அப்படிலாம் இல்ல. அந்த குழந்தைங்க கேட்குறாங்கன்னா உடனே வாங்கி குடுக்காதீங்க. அது ஒரு 2 நாள் இல்லப்பா, இப்படி பணம் தட்டுப்பாடு, அப்பா அது செய்றேன் பாரு அப்படி. அப்படிலாம் சொல்லிக் குடுத்து அந்த வறுமை நிலை நமக்கு இருக்கலாம். வறுமை நிலைய அந்த குழந்தைங்களுக்கு உணர்த்தி நம்ம வளர்க்கும் பொழுது, அதுங்களுக்கு ஒரு கருத்து வரும். நம்ம அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம இத வந்து இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு உணர்வ உண்டு பண்ணுங்க. அதுதான் முக்கியமா நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கணும். அது இல்லாம அதுங்க போக்குக்கு எது கேட்டாலும் வாங்கி குடுத்து, அவன் அப்படி அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான் உடனே நீங்க வாங்கி குடுக்குறது. அது ஒரு பெருமையா நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இந்த கருத்த எடுத்து சொல்றேன். அதனால குழந்தைங்கள வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தி, நல்லா வாழ்த்தி, வாழ்த்தி, வாழ்த்தி வளருங்க. அவங்கள வாழ்த்தி அனுப்புங்க. அப்படி வாழ்த்தி அருட்காப்பு நான் சொல்றேன் இல்லைங்களா? நல்ல உடல் நலம்ங்கிறது வந்து அதுக்கு உங்களுக்கு சொல்றது. அருட்காப்புங்கிறது முதல்ல நான் சொல்றேன் பாருங்க. நல்ல அருட்காப்பு இரவும் பகலும் எல்லா நேரங்களையும் பாருங்க. இந்த கருத்து அருட்காப்பா ஐயா மகர்ஷி ஐயா குடுத்தது எவ்வளோ ஒரு தத்துவமா உணர்ந்து பாருங்க. இப்ப நானே தளத்துல நான் சொல்றது இல்ல. மகரிஷி சொல்றது தான். சொல்றாங்கன்னா அத உணர்ந்து பாருங்க. அது எவ்வளோ தத்துவம் அடங்கியிருக்கு. அது அப்படியே கண்கள மூடி நீங்க அத உள்வாங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அது உள்ள வரும். எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் நீங்க உங்கள நீக்கி வைக்கும். நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதனால வாழ்த்தும் பொழுதும், அருட்காப்பு போடும் பொழுதும், அமைதியா அந்த மனச வச்சுக்கிட்டு அத உள்வாங்குங்க. அப்படியே உங்களுக்கு அந்த உச்சி வழியா துரிய நிலை அதான் துரியம். நம்ம உடம்புக்கு தலையில உச்சி தான் துரிய நிலை. அந்த துரியத்த நினைச்சு அந்த அந்த சொல்லு ஒண்ணு அப்படியே உள்ள இறங்குற மாரி ஒரு கற்பனை பண்ணுங்க. அது அப்படியே உங்கள வந்து சேரும். நான் தினந்தோறும் இத நினைச்சுட்டு தான் உங்கள வாழ்த்துறது. எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அந்த ஆவலோட நான் வாழ்த்துறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம குடுக்குறோம். அது நல்ல விதமா எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வாழ்த்துறது. அத நீங்க எப்படிலாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் வாங்கிட்டா குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும், எப்படி நம்ம செய்யணும் எல்லாமே உங்கள வந்து சேரும். இதுதான் முக்கியம். நான் இத பெருமையா சொல்லல. இத ஒரு கருத்தா குடுக்குறேன். அத உள்வாங்கி நீங்க எல்லாரும் பலன் அடையணும். அதுதான் என்னுடைய ஆசை. மகரிஷி ஆசையும் அதுதான். நெறைய பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த கருத்தெல்லாம் சொல்லணும்னு இருந்தது. அத சொல்லிட்டேன். ம். ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவங்க பேரன நான் வாழ்த்தணும். அம்மா நித்யாதேவி அவங்க இந்த கருத்துக்கள்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிகளம்மா. நீங்க இந்த மாரி குழந்தைங்களுக்கு நெறைய பல கருத்துக்கள வந்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துலயா இருக்கணும்மா. நன்றிகள் அம்மா. ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவங்க பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஐயா பேரன் பேரு சொல்லுங்க ஐயா. அம்மா யாஷிப். யாஷித். நம்ம வந்து தளத்துல இருக்கிற அத்தனை பேரும் இணைஞ்சு அந்த குழந்தைய நம்ம வாழ்த்துவோம். வாங்க வாழ்த்தும் பையனுக்கு போயிடலாம். அருட்பேராற்றல் கருணையினால் யாஷித் அவர்கள் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம், உயர் கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து
வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க பேரனை வாழ்த்திட்டோங்க ஐயா. நன்றிகள் ஐயா. அம்மா மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. யாஷிவ் குட்டிக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். பொது தேர்வை கையாளும் முறைய சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்து மிக அருமையா பகிர்ந்துகிட்ட நித்யா தேவி அவர்களுக்கு மனவைகளோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்வியலையும் எடுத்து சொன்னாங்க. மாணாக்கர் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் எப்படி படிக்கிறது அப்படின்றத அவங்களோட வாழ்வியலையும் சேர்த்து சொன்னாங்க. மாணாக்கர்கள் படிக்கணும்னா முதல்ல வகுப்பை நல்லா கவனிக்கணும். நம்மளுக்கு தலைவலிக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் மாணவர்கள் முதல்ல ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறத முழுமையாக கவனிக்கணும். அதே சமயம் முக்கியமானதை குறிப்பு எடுக்கிற பழக்கம் வச்சுக்கணும். அன்றைக்கு தேதி போட்டு அந்த ஆசிரியரோட பேரை எழுதி நம்ம என்ன செஞ்சுக்கணும், அன்னைக்கு அவங்க என்ன நடத்துனாங்கன்றதை குறிப்பெடுத்துக்கணும். மாலை ஒரு 6 மணிக்கு உக்காந்தோன்னா 3 மணி நேரம் கல்விக்குன்னு அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணும். எல்லா மாணாக்கரும் முதல்ல புத்தகத்தை எடுத்து நல்லா வாய் விட்டு, ரொம்ப சத்தம் வேண்டாம், கொஞ்சமாக சத்தமாக படிக்கணும். அப்போது ஆசிரியர் சொன்னதை கேட்டிருப்போம், படிப்போம். கண்ணால் அதை படிக்கிறப்போ எழுத்துப்பிழை வராது. நல்லா படிச்சிடணும். இன்னைக்கு படிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கேள்விக்கான 10 மார்க்கான பதிலை படிச்சுட்டோம் அப்படின்னா 2 நாள் கழித்து திருப்ப படிக்கணும், 3 நாள் கழித்து திருப்ப படிக்கணும். சனி ஞாயிறு லீவில் நான்லாம் சனிக்கிழமை அப்படின்னா ஒரு 4-5 மணிக்கெல்லாம் உட்காந்துட்டா ஒரு 3 மணி நேரம் படிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உட்காந்தா 1 மணி வரைக்கும் படிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு 4 மணினா ஒரு 8-9 மணி வரைக்கும் படிக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு வார பாடத்தையும் இன்னைக்கு ஒரு பாடம்னா நாளைக்கு இன்னொரு பாடம் ஒரு அட்டவணை தயாரித்து வச்சுக்கிட்டு மாணாக்கர்கள் படிக்கணும். ஒரு பாடத்தை 10 முறை எழுதி பார்க்கணும், 5 முறை திருப்ப படிக்கணும். இதுவே நான் இந்த அளவே குறைவாத்தான் நான் சொல்கிறேன். நான் அன்றைய காலத்தில் இப்படித்தான் படித்தேன். தொல்காப்பிய நூற்பானை எழுதி பார்ப்பேன். நானே எனக்குள்ளே ஒப்பிச்சு பார்ப்பேன். எங்கள் பேராசிரியர் ஒப்பிமா கௌரி அப்படின்னா அருமையாக ஒப்பிப்பேன். இந்த மனனம் செய்கிற பழக்கம் நான் முதுகலையில் கற்றுக்கிட்டது தான். இளங்கலையிலேயே நான் படிப்பேன். ஆனால் ரொம்ப நான் படித்தது, மனனம் செஞ்சு எனக்குள்ளே ஒப்பிக்கிறது, எழுதி பார்க்கறது எல்லாமே முதுகலையில் ஆரம்பித்தது தான். அது இன்றைக்கும் என்கிட்ட இருக்குது. இப்போவுமே எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா சோம்பி இருக்க மாட்டேன், படுத்திருப்பேன். ஆனால் நல்ல நூல்கள் எடுத்து வாசிப்பேன், மனப்பாடம் பண்ணுவேன், பிடிச்ச பாட்டை எழுதுவேன். நடுராத்திரி 2-3 தூக்கம் வரலையா உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதி நான் பார்ப்பேன். மாணாக்கர்களுக்கு நான் சொல்கிறது இதுதான். நம்ம மார்க் வாங்கணும். எனக்கு சிலர் மார்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நான் அன்றைய காலங்கள் 1989 நான் படித்தப்போ மார்க்கு 85 மார்க் ஒரு பேப்பர்லன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அது நம்மளை உற்சாகப்படுத்தும், அது நம்மை நாமே மதிக்க வைக்கும், ஒரு தன்னம்பிக்கை நன்னம்பிக்கையை உண்டாக்கும். அந்த நிறைய மார்க் வாங்குறப்போ இன்னும் நம்ம படிக்கணும்னு நினைப்போம். அப்போ படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய தெரிஞ்சுக்குவோம். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அன்றைக்கு படித்ததான். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அன்றைக்கு படித்ததான். இன்னும் நிறைய நான் சொல்ல முடியும் தொல்காப்பியத்தில். அன்றைக்கு படித்தது இன்னும் இந்த மூளை அற்புதமானதுங்க, நமக்கு அப்படியே எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு படிக்கிற அந்த வாய்மொழி பயிற்சியும் எழுதுகின்ற அந்த எழுத்து பயிற்சியும் ரொம்ப தேவை. எழுதி பார்த்தோம் அப்படின்னா தேர்வில் 10 மார்க்குக்குன்னா நான் 20 நிமிஷம் வச்சுப்பேன். 7 மார்க்குக்கு அப்படின்னா 5 நிமிஷம் வச்சுப்பேன். முதல்ல நான் 1 வேர்டை முடிச்சுட்டு அடுத்து பகுதி ஈக்கு போயிடுவேன், 10 மார்க்கை முடிச்சிடுவேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குது. என்றைக்குமே அப்படி இருந்ததே இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நான் என்றைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் இப்படித்தான் எழுதுவேன். 7 மார்க்கை நான் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன்னா அப்போது ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னா என்னால் ஒரு கேள்வியை எழுத முடியும். என் மாணாக்கருக்கு நான் சொல்லிக் கொடுக்கறத சொல்கிறேன். 10 மார்க்கு நீங்கள் ஒரு கேள்வி எழுத போகிறீங்க, ஆனால் 10 நிமிஷம் இருந்தான்னா நீங்கள் எழுத கஷ்டப்படுவீங்க. அப்போ நீங்கள் எழுதியிருப்பீங்க, 3 பக்கம் எழுதுறதுக்கு 2 பக்கம் எழுதுவீங்க, ஒரு 5-6 மார்க்கு தான் வரும்.
உங்களுக்கு எத்தனை மார்க் இழப்போ அப்படின்னா ஒரு 4 மார்க்கோ 5 மார்க்கோ போயிடும். இதே இது 7 மார்க்கு 10 நிமிஷம் இருக்குன்னா நம்மளால எழுத முடியும். ஆனா இது எல்லாருக்கும் பொருத்தமா இருக்காது. அறிவான பிள்ளைங்கள்லாம் ஒன் வேர்டு எழுதி முடிச்சுட்டு அடுத்து 7 மார்க் முடிச்சுட்டு அதுக்கு 10 மார்க்கு நேரத்தை சரியா வச்சுப்பாங்க. எல்லாமே பயிற்சி தாங்க, முயற்சி தாங்க. விடாமுயற்சி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். மார்க்குக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிவுக்கு தான். நம்ம நிறைய அறிவை வளர்த்துக்கணும்னு நினைங்க. வேலைக்கு போகிறதெல்லாம் அப்புறம், மற்றபடியெல்லாம் மற்ற என்னன்னாலும் சரிதான், அது அப்புறம். படிப்பு படிப்பு படிப்பு. நான் சொல்கிற ஒன்று எப்போவுமே நான் சொல்கிறது தான், கல்வி அறிவுடையாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சிறப்பாக வாழணும்னா, மகத்துவமான ஒரு மனிதராக வாழணும்னா அதுக்கு இந்த அறிவு தாங்க, அறிவு தான். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல்வி ஒன்றே உன்னை உயர்த்தும் ஆயுதம் என்று முழக்கமிட்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நின்று கல்வி ஆயுதம் கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்தும் அன்பு ஆசிரியர் அம்மா நித்யாதேவி அவர்களுக்கு என்னுடைய பணிவான இனிய காலை வணக்கங்கள். அன்பு அம்மா அவர்கள் இன்றைய காலை பொழுதில் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் அல்லாமல், அதாவது நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக, எப்பொழுதுமே அம்மாவோட நிகழ்வு வந்தாலே என்னை அறியாமலே நான் சிரிப்பேன். இப்படி அறிவையும் புகுத்தி மனதிற்கு மகிழ்ச்சியும் புகுத்தக்கூடிய அம்மா அவர்கள், நீங்க முதல்ல நல்லா இருக்கணும். அம்மா அவர்கள்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம், என்னுடைய கணக்காசிரியர் +2 படிக்கும்போது கணக்கு தேர்வுல ஃபெயில் ஆயிட்டதுனால வரிசையா அந்த எல்லாரையும் நிக்க வச்சு, யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்களோ அவங்களை நிக்க வச்சு கன்னத்தில் அரைஞ்ச நினைவு இன்னும் வருது. அத நித்யாதேவி கணக்காசிரியர் அம்மா வரும்போதெல்லாம் என்னுடைய கணக்காசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை நினைவுக்கு வர்றாரு. இந்த நேரத்துல கணக்காசிரியர் நினைவுபடுத்தி அம்மா அவர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் இந்த குழந்தைகளின் கல்வி தொடர்பான அந்த தூங்காதே தம்பி தூங்காதே என்ற ஒரு பாடலை நினைவூட்டினார்கள். அதாவது தூக்கம் அதை ஒரு நெறிப்படுத்தி மாணவர்கள் அதிகமான தூக்கமும் தூங்காமல் ஒரு நெறியோடு அந்த தூக்கத்தை பயன்படுத்தி கொண்டு படித்து முன்னேற வேண்டும். அந்த பாடலோடு நிறைவு செய்கிறேன். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நன்றி, வணக்கம். அம்மா, வாரத்திற்கு ஒரு முறையாவது எங்கெல்லாம் சிரிக்க வைங்க அம்மா. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, அருமையான பாடல். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வெங்கட்ராமன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு முதன்முறையாக நான் வந்திருக்கிறேன். ரொம்ப இந்த தளத்தினுடைய ரீப்ளேஸை நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். எனக்கு அறிமுகப்படுத்தியவர் நாகராஜன் சார் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி இதுல இன்னைக்கு எதிர்பாராம ஒரு போனஸ் அப்படின்றது தான். நித்யாதேவி மேடமோட வழி பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு ஆளுமையில பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சாதாரண நபர் தான் நான். அவங்க பல இடத்துல பல தளத்துல பேசியிருக்காங்க. அவங்களுடைய அறிமுகம் எனக்கு ஏற்கனவே உண்டு.
அதாவது தளத்தின் அவங்கள நான் எனக்கு தெரியும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா விவேக் ஜோக்கும் போது எனக்கு ஐஜியை தெரியும், ஐஜி எனக்கு தெரியுமான்றது தெரியாது. நித்யாதேவி மேடம்க்கு என்ன தெரியுமான்றது அவ்வளவா தெரியல. ஸோ நான் வந்து அவங்க வசிக்கக்கூடிய மாமதுரையில நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்றது பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க மூலமா நானும் மதுரையில் இருக்கின்றது பெருமையான விஷயம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதை வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு தேவை, இன்னைக்கு பொது தேர்வை கையாள வேண்டும், எப்படி கையாளுறதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து அவங்க எப்படி அந்த ஆசிரியர் பணியில இருக்காங்களோ அதே பணியில நானும் என்னை இணைத்துக் கொண்டேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். அந்த இடத்துல நானும் சேர்ந்து இருந்து இன்னைக்கு என்கிட்ட படிச்ச மாணாக்கர்கள் எல்லாம் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடம் மதுரை திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்றம்னே பரபரப்பா இல்ல. இந்த இது வந்து இன்னொரு பக்கத்துல இருக்கு, திருப்பரங்குன்றத்துல ரொம்ப அமைதியான அழகான ஒரு தளத்துல இன்னைக்கு எங்களுடைய மாணாக்கர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இன்னைக்கு வாங்க வர போறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இந்த பொதுத் தேர்வை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதற்கான விஷயங்களை நம்ம இயற்கையில கேட்டோம்னா வாரி வழங்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நித்யாதேவியோட மேடமோட குரல் எப்பவுமே அசிரிரி அப்படின்னு சொல்லுவாங்க. குரல்கள் எப்பவுமே நமக்கு தன்னுடைய உருவத்தை காட்டுவதிலே செவி வழியா விஷயங்கள் வரும் அப்படின்வாங்க. இன்னைக்கு நித்யாதேவி மேடமோட குரல்கள் வந்து அப்படிதான் எனக்கு அசிரியா தான் இருந்தது. ஏன்னா என்னால பார்க்க முடியவில்லை, ஆனால் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப கேட்டது. அவங்க கணித ஆசிரியரா இல்லாட்டி தமிழ் ஆசிரியரான்றது தெரியல. அதே மாதிரி இல்ல நடுவுல பாத்தீங்கன்னா திடீர்னு தமிழ்ல இருந்து ஆங்கிலம், எனக்கு கணக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த கணக்கு பண்ண தெரிஞ்சாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா இன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டுகள். கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது அப்படின்வாங்க. அந்த மாதிரி சின்ன கருத்து 2 வார்த்தை தான், 2 வார்த்தை நம்ம திருக்குறள் மாதிரி 2 வரியில எடுத்து அடிச்சாங்க பாருங்க வருது. உள்ள எப்பவுமே நம்ம இவர் மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு பிடித்த ஒரு விளையாட்டு வீரர் வந்து அசாருது. ஏன்னா முக்கியமான ஒரு காலகட்டத்துல அந்த போது அவர் பார்த்துட்டு இருந்தோம். எப்போ நம்பி இறங்கலாம் அந்த மாதிரி வருவாரு. அதே மாதிரி ஜடேஜா இவங்கெல்லாம் இறக்கி விட்டு அடிச்சு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைய தலைமுறைக்கு வேணா தோனி இந்த மாதிரி பல பேர் இருக்கலாம், டிராவிடவர்கள் இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல நம்பிக்கையா விளையாடினவங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் வந்தா இப்படிதான் நித்யாதேவி வந்தாங்கன்னா அந்த இடத்துல களை கட்டும் அப்படின்றதுக்கு சிரிப்புக்கு பஞ்சமா இருக்காது, சிந்தனைக்கும் எழுத்துக்கூடமா இருக்கும் அப்படின்றது நீங்க ரொம்ப அருமையா நிறைய உதாரணங்களோட எங்களுக்கு சொன்னீங்க மேடம். ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு வாரி வழங்கியதுல வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க வள்ளல் அப்படின்றதுல ஒரு இதுவும் ஒரு குறையுமே இல்லாம இருக்கும். எல்லாமே அந்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் எழுதிய பாடல் தான் எனக்கு நினைவு வருது. எனக்கு எந்த குறையும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோவிந்தன் அப்படின்ற திருநாமமே நமக்கு வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நித்யாதேவி மேடமோட இது வந்து ஒரு குறையும் கிடையாது, எல்லாமே வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம விந்தியா மேடம் அழகா சொன்னாங்க. அந்த மாதிரி வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க, எல்லோரும் சேர்ந்து வளமுடன் வாழ்வோம், வளரும். நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சிங்க சார். நீங்களும் ஆசிரியர் அப்படின்னு தெரியும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு முதன்முறையாக நம்மோடு கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்து பயணிங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி நித்யாதேவி அவர்கள், கேக்குதா நான் பேசுறது தெளிவா? ரொம்ப தெளிவா கேக்குது. நன்றி நன்றி. அருமை. இன்னைக்கு அருமையான உரை. இப்ப இருக்க மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற, அதுவும் தேர்வு சமயத்தில் தேர்வுகளை கையாளுவது எப்படிங்கிற ஒரு 34 விதிகள், அதுல 17 விதிகள் சொல்லிட்டாங்க. 28 விதிகள் மாணாக்கருக்கு, 6 விதிகள் பெற்றோருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்ல அருமையான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா விலக்கி அவங்க ஏதோ சிறப்புரையாற்றுற மாதிரியும் தெரியல, ஒரு மேடையில பேசுற மாதிரி தெரியல, பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு அழகா நயமா சிம்பிளா நல்ல நல்ல உதாரணங்களை கொண்டு அருமையா உரையாற்றினாங்க. நிறைய சொன்னாங்க. அதுல எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு நிகர் நீதான், உனக்கு காம்படிஷன் நீதான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நிகழ்காலத்துல இருக்கிறது, எப்போதுமே நிகழ்காலத்துல பாஸ்டையும் ஃபியூச்சரையும் நினைச்சுக்கிட்டு, பாஸ்ட நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு ஃபியூச்சர் நினைச்சு பயந்துட்டு இல்லாம நிகழ்காலத்துல
இப்ப என்ன அப்படிங்கிற அந்த நிகழ்கால உணர்வை வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். அதே மாதிரி படிப்பை வந்து ஒரு சுமையா எடுத்துக்காம அன்றன்றைக்கு அந்த படிப்பை வந்து அன்றன்றைக்கு இந்தியா கௌரியம்மா சொன்ன மாதிரி அன்னன்னைக்கு வந்து படிச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. கடைசி நேரத்துல படிக்கிறது, கடைசி 2 நிமிஷத்துல பேப்பரை கட்டுறது, கட்டுங்கள் பேப்பரை அப்படிங்கிறது, நகைச்சுவையெல்லாம் அவங்க பேசுனது நல்லா இருந்துச்சு. அந்த அவசர அவசரமா எழுதுறது, அந்த மாதிரிலாம் இல்லாம எப்படி நம்ம இருக்கணும். அதே மாதிரி தேர்வுக்கு போனா அன்னைக்கு தான் புது பேனா, புது பென்சிலு, புதுசா என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்குறது. அந்த மாதிரிலாம் இல்லாம எப்போதுமே இயல்பா இருக்கிற மாதிரி எப்போதும் அந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இதெல்லாம் வந்து யாரும் பெருசா நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிப்ஸ், அருமையான பாயிண்ட்ஸ் வந்து அழகா எடுத்து வச்சாங்க. அவங்க பேசும்போதே ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும். பிராணிகளை, செல்ல பிராணிகளுடன் விளையாடுங்கள். நானே ஒரு அப்புராணி, இது சொல்லனா எனக்கு ஒரு திராணி இருக்காது. அந்த திராணி, அப்புராணி, செல்ல பிராணி, அந்த மாதிரி நகைச்சுவை உணர்வோட. ஆமா, அது மட்டும் இல்லாம சில சில பொது கருத்துக்களையும் அப்பப்ப பேம்பர்ஸ் குழந்தைகளுக்கு போடுறது, புது துணியவே துவைச்சு போட சொல்றாங்க, அந்த துணியை அந்த இது போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இந்த பாயிண்ட்ஸ்ல இல்லாத பாயிண்ட்ஸ், அவங்க சொந்த வாழ்வியல்ல பார்த்த அந்த அனுபவங்கள் எல்லாமே அழகா ஷேர் பண்ணாங்க. ஒரு படிப்பை வந்து ஒரு விளையாட்டுத்தனமா வாங்க விளையாட போலாம் அப்படிங்கிறத, படிப்பைத்தான் விளையாட அது அந்த படிப்பவே விளையாட்டுத்தனமா விளையாட்டு மூலமா சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியையா மாணவர்களுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்க அவங்க மாணவர்கள்லாம் கொடுத்து வச்ச மாணவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே சிறப்புரையில சொல்லியிருக்காங்க, மாணவர்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போயிட்டேன், அந்த மாணவர்கள்லாம் ஏங்கி போய் கிடந்தாங்க, எப்போ வருவீங்க அப்படின்ட்டு. 4 பிள்ளைகளா வந்துருவோம்டா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அவங்க மாணவர்கள் மீது கொண்டுள்ள ஒரு அன்பு. அந்த மாதிரிதான் இருக்கணும் ஆசிரியர்னா மாணவர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மாணவர்களை வந்து நல்லா நேசிக்கிறாங்க, அவங்களுடைய அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆளுமை நித்யாதேவி சகோதரிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் அந்த 17 பாயிண்ட்டுக்காக காத்திருக்கிறோம். இந்த வருஷம் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாசம் தேர்வு, அடுத்த மாசம் நம்ம இது சமச்சீர் கல்வியோட பொது தேர்வு 10ஆம் வகுப்பு. ஸோ அவங்களுக்கு இந்த உரை ஒரு ஒரு சிறப்பான உரையா இருக்கும். அதே மாதிரி விளையாடணும், பரீட்சை நேரத்துல ஃபுல்லா படிப்புன்னு உட்காராம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விளையாண்டுட்டு போங்களேன், உடம்பு கொஞ்சம் அப்படியே அலர்ட் ஆகிக்கிட்டோம். இந்த எக்ஸாம் தான் விடிய விடிய படிக்கிறது, படிச்சுக்கிட்டே இருக்கிறது, நம்ம உடல் அசைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ரொம்ப அதுலயே மூழ்கியும் போயிடக்கூடாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு படிப்பையும் ஒரு அது ஒரு செயல் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி விரும்பி படிக்கணும். எங்க வீட்டுல கூட கட்டாயப்படுத்துவாங்க, படின்னு அழுகும். அது எனக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன பண்றது, நான் பேசாம போய் படுப்ப பாத்துக்கலாம் விடு அப்படின்ட்டுருவேன். இஷ்டப்பட்டு படிக்கணும். வெறுப்புல உட்காந்து படிச்சோம்னா அது மண்டையிலையும் ஏறாது, அது வேஸ்ட். அது நான் அதை நம்புறேன். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இஷ்டப்படுற அளவுக்கு, இந்த படிப்பு மேல விருப்பம் வர்ற அளவுக்கு நம்ம அது உண்மையில்தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ்ல வரும் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் உருவாக்கணும். எனக்கு அதுதான், படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கினா போதும். அவங்கள படின்னு திணிக்காம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். சமுத்திரக்கனி கூட ஒரு அந்த ஒரு அந்த பள்ளி இதுல ஒரு மாணவன் வந்து 5 மார்க் எடுத்ததுக்கு பாராட்டுவான். ஏன்னா போன தேர்வுல 1 மார்க் எடுத்தான், இந்த தேர்வுல 5 மார்க் எடுத்திருக்கான். அவனவே அவன் ஜெயிச்சுட்டான். பரவாயில்லையா, வெரி குட்ரா, 1 மார்க்கு போன 5 மார்க் உனக்கு முன்னேற்றம் தானே அப்படின்னு பாராட்டுவான். அந்த மாதிரி உந்து சக்தியாம்பா அந்த இருக்கிற அந்த ஒரு நன்றி. நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சுதா மேம் வணக்கம், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நித்யா தேவி அம்மா பேசின இயல்பான பேச்சு ரொம்ப அழகா இருந்தது. அந்த இயல்பு வந்து ரொம்ப அழகு கொடுத்தது.
நிறைய கருத்துக்கள். அதுல நம்ம 2 உங்க பசங்க எடுத்துட்டு செஞ்சா கூட வெற்றிதான். அவங்க உடனே கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி அவசியம் இல்ல. முதல்ல அந்த பிரஷர் அழுத்தத்தை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கு. நான் சொல்ல விரும்பினது இங்க என்னன்னா, ஆஹ் நிறைய கருத்துக்கள் அவங்க சொன்னதுல நிறைய பேர் பேசிட்டாங்க. அதை நான் மறுபடியும் பேசல, வாழ்த்து சொல்றேன். பேரண்ட்ஸ், அதாவது வீட்ல இருக்கக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் சாயந்தரம் அந்த டிவிய போட்டுருவாங்க. ஒரு தனி ரூமை கொடுத்துட்டு இவங்க டிவி பார்க்கணும், ஆனா குழந்தை படிக்கணும். அது எப்படி முடியும்? ரைட்? நம்ம சில விஷயங்களை நாம ஆஹ் விட்டுடணும். ரைட்? சாதாரணமாவே நான் சொல்றது இந்த பரீட்சை சமயத்துல மாத்திரம் இல்ல. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து சீரியல் பார்க்கணும், இல்ல வேற ஏதாவது பார்க்கணும், நியூஸ் பெருசா வச்சு பார்க்கணுங்கும் பொழுது முக்கியமான நியூஸ் ஏதாவதுன்னா உங்க குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு பார்த்துட்டு அணைச்சிட்டு படிக்க அனுப்புங்க. ஓகே? அதே மாதிரி நீங்களும் ஏதாவது படிக்கலாம். இன்ஃபேக்ட் என்னோட பையன் படிக்கிற நேரத்துல எல்லாம் நானும் ஒரு அடிஷனல் டிகிரிஸ் நான் வாங்கினேன். ஓகே? அவங்க படிக்கும்போது நீங்களும் படிக்கலாம். இது ஏன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் கல்விங்கிறது மென்டல் ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பல வியாதிகள் நம்ம நிறைய சொல்றோம். ரைட்? இந்த மறதி அதெல்லாம் குறையும். சோ அதே மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் உங்க குழந்தைக்கு. அதை விட்டுட்டு நீங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தா அது வேலைக்காக போறது இல்ல. சோ குழந்தைகள் அதே சமயம் பரீட்சை ஏதோ பக்கத்துல வருது, நிறைய நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு தெரியும். ரைட்? கண்ணா படி அப்படின்னு பொதுவா சொல்லிடலாம். அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வாழ்க்கை ரொம்ப பெருசு. ஓகே? அவ்வளவு பெரிய வாழ்க்கையில 10வதுலயே நம்பர் 1 ரேங்க்ல வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு அழுத்தக்கூடாது. அந்த குழந்தைக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்தா கண்டிப்பா we கேன் சப்போர்ட். அந்த சப்போர்ட் எப்படி இருக்கணும்னா அவங்களாகவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை மிஸ்டர் ஜேவியர் பேசினார் அதை பத்தி. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்கணும். இது தினம் தினம் வீட்டுல இருக்கணும். ஓகே? உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கும் உங்க குடும்பங்கள்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். ஒரு சின்ன தகராறோ ஒரு சின்ன சண்டையோ இருந்தா அது குழந்தைகள் படிக்கிற நேரத்திலயோ குழந்தைகள் இருக்கிற நேரத்திலயோ நீங்க அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். ரைட்? கொஞ்சம் இம்மீடியட்டா பண்ண வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்க மனசை அதிகமா பாதிக்கிறது. ஓகேயா? சோ நாம இதெல்லாம் பெற்றோர்களோட பொறுப்பு தான் இதெல்லாமே. சோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச உணவு, ரைட், அந்த நேரங்கள்ல நிறைய நிறைய போட்டு வயிற ஃபுல்லாக்கிடுவாங்க. சில பேர் தூக்கம் தான் வரும். அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். ரைட்? இந்த மாதிரி சில சின்ன விஷயங்களை நான் செஞ்சுட்டு வந்தாங்க. நான் என்ன பாக்குறேன்னா, நல்லா பண்ணினியா, வெரி குட், நாளைக்கு படிச்சியா, ஆல் த பெஸ்ட் ராஜா, இப்படி எல்லாம் சொன்னாலே போதும். அந்த லாஸ்ட் மினிட்ல இதை படிச்சியா அதை செஞ்சியா இதெல்லாம் செய்ய வேண்டாம்ங்கிறது என்னோட கருத்து. எல்லாரும் அதை ஏத்துக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. இது என்னோட கருத்து. இது நிறைய ரிசல்ட்ஸ கொண்டு வந்திருக்கு. சோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். நித்யாதேவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். ராமச்சந்திரன் ஐயாவுடைய பேரன் யாஷித்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மா விஜயா அம்மா அருமையான வாழ்த்துதல் கொடுத்தாங்க. அதோடய அவங்களுக்கு பிடித்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து, தூக்கம் எவ்வளவு முக்கியம், நமக்கு ஆசனங்கள் இதை எப்படி செய்யணும், மனப்பயிற்சி என்ன, இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு விந்தியா அம்மா ரொம்ப சிறப்பா இப்ப நடந்த நிகழ்ச்சிக்கு அப்படி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ரொம்ப ஜூஸா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் பண்ணுங்க. அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வகுப்பறையை முதல்ல நல்லா கை கொண்டாங்கன்னா தேர்வறையை நல்லா எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த விஷயத்த அவ்வளோ சாராம்சமா சொன்னாங்க. சுருக்கமா அழகா சொன்னாங்க. ராமச்சந்திரன் ஐயா, உங்களை நினைச்சுக்கிட்டு தான் நான் அந்த தூங்காதே அப்படின்ற அந்த சாங்ல நான் கல்வி இழந்தான் அப்படின்ற அந்த லைனை நான் எடுத்தேன். நீங்க எனக்கு பிடிச்ச அந்த வரிகளை எடுத்து எனக்கு அழகா அன்பாசிரியருக்கு நான் இந்த பாடல் வரிகளை சொல்றேன் அப்படின்றதையும் நீங்க அழகா பாடியும் காமிச்சிங்க. வெங்கட்ராமன் ஐயா, உங்களை தெரியாதவங்க யாருமே இல்லை. என்னைய தெரியுமா? அந்த ஐஜிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும்.
ஏன்னா ஒரு தளத்துல வர்றவங்க இவங்க எந்த ஊரு என்ன அப்படின் போது எங்க மதுரைக்காரு அப்படின்னு நானும் மார்த்தட்டி சொல்லுவேன். உங்களுக்கான நான் நினைச்சேன் இந்த நிகழ்ச்சி யாருக்கு பயன்பட போகுது, எதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக நம்ம ஒரு பாப்பாவை ரெடி பண்ணோம். ஆனா அந்த பாப்பாவுக்கு பதிலா நாம ஏன் இங்க பேசுறோம் அப்படின்னும் போது இது யாருக்கு போய் சேரப்போகுதுன்னு அந்த விஷயங்கள் வந்து எங்கோ வந்து சேரப்போகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அருளையா எப்பயும் போலயே நீங்க வந்து என்னோட பாணியிலே சில விஷயங்களை நான் நினைச்சேன் அப்ராணி அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லிருவீங்க அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா நீங்க எனக்கு சாம்பிராணி மாதிரி போட்டு எனக்கும் அழகா தீபம் காமிச்சீங்க. அதே மாதிரி கட்டுங்கள் வாங்கப்படும் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி சொன்னீங்க. சுதாமா, நீங்க புதியவர். ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப அருமையான விஷயம். நிஜமா எங்க அப்பா உன் வாழ்க்கை உன் கையில அவ்வளவுதான். அதை பிடிச்சிட்டு நொய நொய நொயன்னுகிட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் எங்க அம்மா இன்னி வரைக்கும் என்னோட குழந்தைங்களுக்காகவே தொலைக்காட்சி பெட்டிய அவங்க பார்த்ததே இல்ல, பார்க்கறதும் இல்ல. ரொம்ப ரேரா தான் பார்ப்பாங்க. அது எப்படி ஒருத்தவங்க படிக்க சொல்லிப்புட்டு ஒருத்தவங்கள டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 2 இது வந்து ஒரு கத்திக்குள்ள 2 வாள் மாரி இருக்கு. அந்த உறைக்குள்ள 2 கத்தி மாரி இருக்கு அப்படின்றத அழகா புத்திக்கு உரைக்கிற மாரி அழகா சொன்னீங்க. நான் இப்படி இது பண்ணிக்கிறேன், யார் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கல அப்படின்ற அந்த விஷயம் சொன்னீங்க. எல்லாமே நம்ம ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. நானும் ஒரு விளையாட்டு தளத்துல விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த விளையாட்டு வினையா போகணும் அப்படின்றதுக்காக. விளையாட்டு வினையாயிடும் அப்படின்றது ரைட்டு தானே. அந்த விளையாட்டத்தான் செயலாக்க பார்க்கிறேன். ஆடவருக்கு அழகு வினையா இருக்கலாம். ஆனா பெண்ணுக்கும் அந்த கருத்துக்கு நம்ம நம்ம ஒரு தாய் தகப்பனா இருக்கோம். நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய வருங்கால ஒரு நம்ம ஒரு வேலையில இருக்கோம். அந்த வேலையை நம்ம எப்படி கரெக்டா பண்றோம். இந்த விஷயங்களை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கோம். அப்ப அந்த குழந்தைங்க எவ்வளவுதான் பெரிய ஐக்யூல பெருசா இருக்காங்க, நிறைய படிச்சுட்டாங்க. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேணுமா அப்படியெல்லாம் நீங்க நினைச்சா கூட, ஆனா அந்த குழந்தைங்க பிற்பாதி சில விஷயங்கள்ல தேர்வு பயத்தை அதிகமாவே இருக்காங்க. அந்த தேர்வு பயம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வகையான டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் தான். இன்னும் மெயின் ஸ்பேஸ் இருக்கு. அது வந்து மிகவும் சூப்பரா இருக்கும். ஒரு ஹாலுக்குள்ள போனதுல இருந்து வந்த வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா அந்த பசங்க நீங்க வரமாட்டீங்களே ரீட் பண்ணி விட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒண்ணே ஒண்ணு விஷயம், ஒரு ஒரு வகுப்பறையில ஒரு டீச்சரா போறாங்க கிடையவே கிடையாது. எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்கேஜி டீச்சர்ல இருந்து எனக்கு இன்னைக்கு வழிகாட்டுதலா இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் எனக்குள்ள நுழைஞ்சு போற மாதிரி நான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தது ஃபுல்லா நான் ஒரு டீச்சர் பேசுனது கிடையாது. எனக்குள்ள இருந்த அத்தனை ஆசிரியர் எனக்கு படிப்பித்த, எனக்கு சொல்லிக் கொடுத்த, எனக்கு பக்கபலமா இருந்த என்னுடைய பெற்றோர்கள், அவங்க ஒரு ஆசிரியர் தன்மையில இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த, நீங்க சொல்லிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வகுப்பறையில உள்ள நுழைஞ்சு அந்த வகுப்பறை மூலமா தேர்வறைக்குள்ள போகுறாங்க அப்படின்ற கருத்தை நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். அப்ப வந்து நான் உனக்கு ரீட் பண்ணுவேன். நான் உன் பக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பேன். எல்லார் பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி யோசிச்சு ஸ்டிமுலேட் பண்ணி விடுவேனோ அது மாதிரி நீ ஸ்டிமுலேட் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி போகும். ரொம்ப சிறப்பா இருக்கும். உம் அவ்வளவு சிறப்பான ஒரு தகவல். 17 விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த 34 அப்படின்றது 35 மார்க்குக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அடிமக்கா இருக்கிற பசங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம், அந்த ஸ்கூலுக்கு போய் இப்போ ஒரு gift கொடுத்தேன். அந்த ஸ்கூல்ல என்ன மாதிரி கேட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் கடைசி தரம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் லிஸ்ட் தாங்க. ஏம்மா பொதுவா வந்து முழு பரீட்சையில இல்ல அந்த அரைப்பரீட்சையில இல்ல ஒரு மாணவன்ல 3 தரம் தான் கேட்பாங்க. முதல் 3 தரம். நீங்க கடைசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரத்த கேக்குறீங்க. என்ன இது அப்படின்னு. அவங்க தான் எனக்கு நிரந்தரம். யாருக்காக நம்ம உழைக்கணும்? நல்லா வளரக்கூடிய செடிக்கா? இல்ல. எதுக்கு தாங்கிக்கிட்டு இருக்கு, ஏங்கிக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய உந்துதல் தேவை, ஊன்றுகோல் தேவைன்னு நினைக்கிற அந்த குழந்தைக்கு தான் வேணும் அப்படின்றதுக்காக அடிக்கொருக்கா அந்த குழந்தைங்களோட பேரை கூப்பிட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுக்க விரும்புறேன். அவங்க தான் கிஃப்டட் சைல்டா மாறணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு வந்தேன். இது வித்தியாசமான நோக்கா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அடுத்த மாசத்துல இருந்து நல்லா படிச்சாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் என் காதால கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒண்ணுதான். நம்மளும் விளையாடுவோம். பரீட்சை பேப்பர்ல டீச்சரையும் திருத்த விடுவோம். ஓகே. எல்லாம் சிக்ஸ் தான். நன்றி, வணக்கம். சிறப்புங்க நித்யாதேவி. மிகவும் அருமையான கருத்துக்கள். தேர்வை எதிர்கொள்பவர்களுக்கு மிகவும் தேவையான பல குறிப்புகள் நீங்க இன்றைக்கு பகிர்ந்திருக்கீங்க. அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், சோபன், புவனா, மகா, ராஜ்குமார், கலாபம் சங்கர் அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. சசிகலாமா, நல்ல தகவல், சிறந்த உரைக்கு நன்றி, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. அன்பு சார் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தேவையான நிறைய தகவல்களையும் பகிர்ந்திருக்கீங்க, நன்றி சொல்லியிருக்காரு.
வெங்கட்ராமன் அவர்கள் வாழ்க வளமுடன், நித்தமும் நித்யாமிடத்தின் தகவல்கள் நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்ரா பாபு அவர்களும் வாழ்த்துக்கள் நித்யாதேவி மேடம், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட்ராமன் அவர்களும் யாஷிவ், நம்ம ராமச்சந்திரன் ஐயாவுடைய பேரன் யாஷிவ் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை யாஷிவுக்கு அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிஞர் கர்டோசா அவர்களின் சரித்திரம் படைத்தவர்கள் என்ற தலைப்பில் இருக்கும் சிறப்புரைக்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஐயா அம்மா, குழந்தை யாஷிவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகிழ்ச்சிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.